ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக் டு டக் அவுட் டாக்ஸ். நாங்கள் திரும்ப வந்துட்டோம். ஆக்சுவலாக வந்துட்டு வீடியோ வேணால் வந்து தள்ளி வரும், ஆனால் நாங்கள் வந்து அந்த இன்ட்ரோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு 5 நிமிஷத்துலேயே ரெக்கார்ட் பண்ணுறோம் திரும்ப. அதனால தான் சில பேர் ஒரே சட்டையில் வந்திருக்கோம். அப்போ ரூத் வந்து இந்த தமிழ் பட ஹீரோயின் மாதிரி போய் சட்டையை மாற்றிட்டு வந்துட்டான் கேரவான்குள்ளே போய். அதனால் அதை நான் வந்து பதிவு பண்ணணும்னு நினச்சேன், பதிவு பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறேன். போன வீடியோலேயே சொன்ன மாதிரி இந்த எபிசோடு வந்து எதுக்காக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா, குரூப் ஸ்டேஜ் முடிஞ்சு T20 வேர்ல்ட் கப்பில் குரூப் ஸ்டேஜ் பற்றி ஒரு ரிவ்யூ பண்ணிட்டு, எங்களுக்கு பிடிச்ச மூமெண்ட்ஸ் பற்றிலாம் பேசிட்டு, டிபேட் பண்ணிட்டு, சண்டை போட்டு, என்ன வேணாலும் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து சூப்பர் 8க்கு ஒரு ப்ரெடிக்ஷன் மாதிரி பண்ணிட்டு அதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பிளான். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் நான் டேரெக்டாக அந்த ரிவ்யூக்குள்ளே போயிடுறேன். ரிவ்யூ வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக, எங்களுக்கே இன்ட்ரெஸ்டிங் ஆக்கிக்கிறதுக்காக நாங்கள் வந்துட்டு செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம். ஸோ நான் வந்து ஒவ்வொரு செக்மெண்ட்டாக சொல்கிறேன், அதை பற்றி பேசுகிறோம். அப்புறம் அடுத்த செக்மெண்ட் போகும்போது அந்த செக்மெண்ட் என்னங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாம் ரெடியா? ரெடி. ஓகே. ஸோ நாங்கள் வச்சிருக்கிற ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் மாஸ் ஹீரோ மொமெண்ட். தமிழ் சினிமாலேயே வந்து இந்த அப்படியே ஒரு வேற லெவல் மாஸாக வர மாதிரி அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டு. மாஸ் ஹீரோ மொமெண்ட் வந்து நாங்கள் இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ண போகிறதில்ல. மாஸ் ஹீரோ மொமெண்ட் வந்து டீம் மேலே ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். என்னமா ஜெயிச்சானுங்கடா இந்த கேமு, என்னமா இந்த டோர்னமெண்ட்டில் ஆடினானுங்கடா, அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டை பற்றி நாங்கள் பேசணும் அப்படிங்கிறதுக்காக மாஸ் ஹீரோ மொமெண்ட் ஆரம்பிச்சிருக்கோம். மாஸ் ஹீரோ மொமெண்ட்டை துவக்கி வைக்க அம்ருத் ரெடியா? நிறைய மேட்சஸ் அப்செட்ஸ் பார்த்தோம் இந்த வேர்ல்ட் கப்ல, போன வேர்ல்ட் கப் மாதிரியே. ஆனா எனக்கு வந்து பர்சனலா தோணுது ஜிம்பாப்வே தான். நீங்க வந்து எல்லாம் நினைச்சிருப்பீங்க ஜிம்பாப்வே ஆஸ்திரேலியா இல்ல ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியா அடிக்கும் போது ஜிம்பாப்வே உள்ள வந்துட்டாங்கன்னு. கிடையாது. ஜிம்பாப்வே வந்து ஸ்ரீலங்காவை அடிக்கும் போது தான் தெரிஞ்சது அது ஸ்ரீலங்காவை தான் காப்பாத்துச்சுன்னு. ஸ்டார்ட் பண்றதுக்கு ஆமா, ஜிம்பாப்வேலயே ஸ்டார்ட் பண்ணலாம். யாருக்காச்சும் ஏதாச்சும் பாயிண்ட் இருந்தா we can go. அப்படியே தினேஷ். எனக்கு வந்து ஸ்ரீலங்கா போட்டு அடிச்சானுங்க பாரு, காங்கேரு போட்டு நாட்டி 10 நிமிஷங்க சான்ஸே இல்லடா. நான் பேசினேன் அவன் வந்து எனக்கு தெரியல, அவன் ருத்துராஜோட பெரிய பிளேயரா இல்ல எப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியல. நான் பெருசா 10 நிமிஷங்காவோட பேட்டிங் பார்க்கல. அன்னைக்கு நான் பார்த்தப்போ எனக்கு ருத்து வந்து ஒரு பேய் ஃபார்ம்ல ஆடுவான்னு தெரியுமா, அந்த மாதிரிதான் இருந்துச்சு. அப்படியே டிட்டோ 100% அவன் பேட்டிங். சரியா, சான்ஸே இல்லை. அதாவது ஆஸ்திரேலியால மண்டை கொட்டுன்னு கொட்டு சரியான அடி அன்னைக்கு. சரியா, ஸோ என்னை பொறுத்தளவுக்கு மாஸ் ஹீரோ மூமெண்ட் வந்து அந்த மேட்ச். உண்மையே சொல்ல போனா எனக்கு ஜிம்பாப்வே பத்தி நிறைய பாயிண்ட்ஸ் இருந்துச்சு, அவன் முந்தி சொல்லிட்டான். பட் அதனால நான் இந்த மேட்ச் சொல்றேன். ஸோ அதே மாதிரி மொட்டை மாமா வந்து 4 crores 5 crores ஸ்டீல் பண்ணியிருக்காரு நிசங்காவை. டெல்லி என்ன டீம் எடுத்து வச்சிருக்கானுங்கடா ஐபிஎல். ஐயோ, அதை ஒழுங்கா அவனை யூஸ் பண்ணணும், அந்த காம்பினேஷன்ஸ் போட்டு. நான் வந்து வெண்டக்கெட் நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில பார்த்தா நிசங்கா ஆட விடுங்கடா ஓப்பனிங். ஷாய் ஹோப்போட வேற லெவல்ல இருக்கும். நான் யோசிச்சு பார்த்தேன். சரியா, நிசங்கா, ஷாய் ஹோப், KL ராகுலும் டாப் 3 இருந்துச்சுன்னா 3 பேரும் 600 ரன் அடிப்பானுங்க ஒரு சீசனுக்கு. நீ எங்க போவ? அப்புறம் பவுலிங் வச்சு தட்டிடுவாங்க. பவுலிங்ல வேற லெவல் பவுலிங் வச்சிருக்கானுங்க. ஸ்டார்க்கு, நட்ராஜன், குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல், 5வது எவனோ போட்டு போறான். சமீராவே வேற லெவல்ல பவுலிங் போட்டிருக்கான் ஆக்சுவலி. சரி, வேர்ல்ட் கப் வாங்க. ஆமா, வேர்ல்ட் கப்க்கு திரும்ப வருவோம். எனக்கு அந்த ஜிம்பாப்வே ஆஸ்திரேலியா மேட்ச்ல ஆக்சுவலி ரொம்ப ஃபேவரட் மூமெண்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் அவங்க டீமோட நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டார் பிளேயர் வந்து சிக்கந்தர் ராசா. ஆனா கரெக்டா அந்த மேட்ச்ல சிக்கந்தர் ராசா 2 ஓவர் என்னமோ போடும்போது இன்ஜுரி ஆகி போடுவான். அவன் தான் கேப்டன் வேற. ஸோ கேப்டனும் இல்லாம அவங்களோட லீட் ஸ்பின்னரும் இல்லாம அவங்க ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சது வந்து அதுதான் அதோட பெஸ்ட் லைக் மாஸ் மூமெண்டா எனக்கு ஃபீல் ஆனது. அண்ட் அவங்களோட ஃபீல்டிங் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. ஃளையிங் கேட்ச், அந்த ஃளையிங் கேட்ச், சேம் பொசிஷன்ல கேட்ச், ஒரே சரியான கேட்ச். பவுண்டரிஸ், எத்தனை பவுண்டரிஸ் 2023 ஆஸ்திரேலியா நமக்கு பண்ணத அவனுக்கு திரும்பி அவனுக்கே பண்ணி கொடுத்துட்டாங்க. அத்தனை பவுண்டரிஸ் பறந்து சேவ் பண்ணி எனக்கு அது ரொம்ப பெரிய மாஸ் மொமெண்டா ஃபீல் ஆனது அது அந்த மேட்ச். எனக்கு ஜிம்பாப்வே பத்தி இந்த வேர்ல்ட் கப்ல தோணுன விஷயம் ஒண்ணுதான், இந்த டயலாக் வர மாதிரி, யாரோ 10 பேர் அடிச்சு ரவுடி ஆனவன் இல்லடா, நான் அடிச்ச 10 பேரும் ரவுடி தான்டா அப்படின்ட்டு வந்து அந்த டேபிள் டாப்பர்ஸா முடிச்சிருக்கானுங்க. வேற லெவல் டோர்னமெண்ட் ஜிம்பாப்வே. அவனுங்க தான் வந்து எல்லாருக்குமே மாஸ் டீம். அது தவிர நான் ஒரு 2-3 பாயிண்ட்ல டச் அப் பண்ணணும்னு நினைச்சேன். யாருக்காச்சும் வேற ஏதாச்சும் பாயிண்ட் இருக்கா ஜிம்பாப்வே பத்தி? நான் அப்படியே மூவ் ஆன் பண்ணிட்டுமா? ஃபீல்டிங் பத்தி சொல்லும் போது எனக்கு தோணுச்சு, அப்படியே ஜிம்பாப்வே ஃபீல்டிங் திருப்பிட்டு இந்தியா ஃபீல்டிங்க பார்த்தா எது ஜிம்பாப்வேனே தெரியாத அளவுக்கு ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஆளுங்க. நம்ம வருவோம், இந்தியாவோட ஃபீல்டிங்க்கு வருவோம்.
அதுக்கு தனியா ஒரு செக்மெண்ட் இருக்கு. இது எனக்கு ஜிம்பாப்வே தவிர வந்துட்டு ஜிம்பாப்வே ஆப்வியஸ்லி வந்து கேம்ஸ் ஜெயிச்சதுனால வந்துட்டு அவனுங்க வந்து எல்லாருமே பேசுறாங்க. அது தவிர நேபாள் இங்கிலாண்டை புஷ் பண்ணது வந்து ஒரு சரியான மாஸ் மூமெண்ட். அதுவும் வந்து அந்த மும்பை வாங்கடே ஸ்டேடியம்ல வந்து மொத்த க்ரௌடும் வந்து அப்படியே நேபாளுக்கு சப்போர்ட்டா நேபாள் இருந்து crowd. ஃபுல் சப்போர்ட்ல வந்து அது ஏதோ ஹோம் கேம் மாதிரி ஆடினானுங்க இங்கிலாந்து கூட. வெரி வெரி அன்லக்கி 4 ரன்ஸ்ல தோத்தானுங்கன்னு நினைக்கிறேன். சாம் கரன்னால மட்டும்தான் சாம் சாம் கரன்னால கரன். ஜெயிச்சானுங்க. பட் வருவோம் சாம் கரனுக்கும் வருவோம் நம்ம. பட் அதுவும் எனக்கு ஒரு மாஸ் மூமெண்டா தெரிஞ்சு. அதே மாதிரி நெதர்லாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கேம்ல பாகிஸ்தானா ஆல்மோஸ்ட் செஞ்சுட்டானுங்க. அந்த மேக்ஸோட மட்டும் அந்த கேட்சை பிடிச்சிருந்தானா கன்ஃபார்மா வந்து அன்னைக்கு பாகிஸ்தான் தான் ஜெயிச்சிருப்பானுங்க. சரி, நெதர்லாண்ட்ஸ் தான் ஜெயிச்சிருப்பானுங்க அந்த கேமை. அதுவும் ஒரு வேற லெவல் மாஸ் மூமெண்ட். இன்னொரு மாஸ் நமக்கும் மூமெண்ட் வந்து USA சம்பவம் யூஎஸ்ஏ பண்ணாங்க. வந்து யூஎஸ்ஏ அண்ட் நெதர்லாண்ட்ஸ் இந்தியாவை எவ்வளவு புஷ் பண்ணாங்கங்கிறது வந்து இந்தியன் டீமோட குவாலிட்டிக்கு வந்து அவனுங்க புஷ் பண்ணது வந்து எனக்கு வேற லெவல் இம்ப்ரெசிவா இருந்துச்சு. இந்தியா இது பி வந்து டீம், இந்தியா ஏ இட்டாலி. டீம் புஷ் பண்ணது இட்டாலி இங்கிலாந்து அப்படின்னு மேட்ச் சொல்றோம். ஆமா இட்டலி இங்கிலாந்து match. ஆமா, இட்டலி ரொம்ப க்ளோஸா போனாங்க அந்த match. சரியான அடி அடிச்சானுங்க. சரியா அவங்க அந்த ஜெயிச்சிருக்க வேண்டிய மேட்ச். அது சரியான மேட்ச். அது சீரியஸா அந்த மேட்சும் உண்மையா சொல்ல போனா சாம் கரன் தான். சாம் கரன்னாலதான் அந்த 2 மேட்சுமே இங்கிலாந்து ஜெயிச்சு இப்ப உள்ள உட்காந்துருக்காங்க. ஓட்டையான இங்கிலாந்து பவுலிங்க காப்பாத்துற ஒரே ஆள் அவன் ஒருத்தன் தான். அவன் மட்டும் தான் அநியாயத்துக்கு டெத் பவுலிங் போடுறான். அவனை பத்தி பேசலாம். பட் இது வந்து ஆக்சுவலா வேற லெவல் நல்ல செக்வே அடுத்த செக்மெண்ட்டுக்கு போறதுக்கு. அடுத்த செக்மெண்ட் வந்து த சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படின்ட்டு வந்து நாங்க எடுத்து வச்சிருக்கோம். இது வந்து மாஸ் மூமெண்ட்லயே வந்து இந்த பிளேயர் தான்டா மாசு, இந்த பிளேயர் தான்டா இந்த டோர்னமெண்ட் அப்படி கொளுத்தி மேல வச்சிருக்கான் அப்படின்ட்டு நம்ம பேசுறதுக்காக சாம் கரன்லயே ஸ்டார்ட் பண்ணலாம். யார் ஸ்டார்ட் பண்றீங்க சாம் கரன்? சாம் கரன் நான் ரெண்டே விஷயம் தான். நான் வந்து அந்த நேபாள் மேட்சும் பார்த்தேன், அந்த இட்டாலி மேட்சும் பார்த்தேன். சரியா, நான் வந்து ஒரு அப்செட் மேட்ச் நடந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு ஒரு ஃபேவரட். அதுல ஒரு சின்ன டோபமைன். சரியா, அதுல ஒரு satisfaction. 2022 வேர்ல்ட் கப்ல நார்த் மெசடோனியா சப்போர்ட் பண்ண வந்தானே நீ. நான் அதேதான் அந்த மாதிரி ஆள்லாம். சரியா, அந்த நேபாள் மேட்ச் எல்லாம் எனக்குலாம் மனசே இல்ல சீரியஸா. அவன் வந்து அநியாயத்துக்கு பவுலிங் போடுறான். அவன் பால கொஞ்சம் கூட ஆட முடிய மாட்டேங்குது. இட்டாலி மேட்சும் அதே தான் பண்ணான். சரியா, சோ என்ன பொறுத்தளவுக்கும் அந்த 2 மேட்ச் இல்லைன்னா இங்கிலாந்து இல்ல சீரியஸாவே. அந்த 2 ஓவர் லிட்டரலா அந்த 2 ஓவர் சொதப்பி இருந்தானா சாரி இங்கிலாந்து உள்ளேயே கிடையாது. சரியா, சோ என்ன பொறுத்தளவுக்கும் சூப்பர் ஸ்டார் வந்து அது ஒண்ணு. இன்னொன்னு நிசங்கா. ஃபர்ஸ்ட் டைம் அவன் பேட்டிங்க ஃபுல்லா உட்காந்து பார்த்தேன். நானா மிரண்டேன். சில்லறையை சதற உருலாம் அந்த மாதிரி ஆடிட்டு இருந்தான். சான்ஸே இல்ல. இந்த 2 தான் என்னோட சூப்பர் ஸ்டார்ஸ் இப்ப வரைக்கும் நான் பார்த்ததுல. இவங்களை பத்தி வேற ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் சூப்பர் ஸ்டார்னா சொல்லு, பரவாயில்ல சொல்லு. எனக்கு சூப்பர் ஸ்டார் மொமெண்ட்னா தூபே தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் அவன் வந்து அப்படி ஒரு ஜெம் ஆஃப் த இன்னிங்ஸ் எல்லாம் தூபே கிட்ட இருந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலி இந்தியாவுக்கு ஓரளவுக்கு கன்சிஸ்டன்டா 2013 அடிச்சிட்டு இருந்தவன் அவ்வளவு பெரிய இன்னிங்ஸ் வந்து ஆடினான். அண்ட் மோர் ஓவர் எனக்கு நான் அவனை சூப்பர் ஸ்டார்னு சொல்றதுக்கு இன்னொரு பெரிய ரீசன் வந்து அவன் ஃபுட் ஒர்க்கை யூஸ் பண்ணி இறங்கி வந்து ஸ்பின்னரை 6 அடிச்சதெல்லாம் அது கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு. துபே கலாச்சிட்டு இருந்தவங்க. ஆமா, துபே சிமன்சன் கலாச்சிட்டு இருந்தோம் அவனை. ஆனா அவன் உஸ்மான் தாரிக்க இறங்கி வந்து 6 அடிச்சதெல்லாம் வந்து வேற லெவல். அதுதான் அவன் சூப்பர் ஸ்டார் ஆயிட்டான். அவ்வளவுதான் துபே அப்படிங்கறதுதான் இருந்துச்சு. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து தினேஷ் சொல்லிட்டு இருந்த மாதிரி அந்த நேபாள் மேட்ச்ல வந்து இந்த பக்கம் சாம் கரன்னா அந்த மேட்சை வேற லெவல்ல கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போனது வந்து அந்த லோகேஷ். அவனோட ஹிட்டிங் ஸ்கில்ஸ் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. ஆக்சுவலி அந்த டீம்ல அவனோட வேற 2-3 பிளேயர்ஸ் தான் வந்து ரொம்ப ஃபேமஸா இது பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அவன் வந்து ஒரு அண்டர் த ரேடார் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த மேட்ச் அவன் அடிச்ச அடி வந்து யாராலையும் மறக்கவே முடியாது. எங்கேயோ இருந்த மேட்ச அவன் எடுத்துட்டு போய் ஆல்மோஸ்ட் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணது வந்து எனக்கு அதுவும் ஒரு செம சூப்பர் ஸ்டார் மொமெண்ட் தான். அது ஒரு சின்ன ஆட் ஆன். ஆக்சுவலா அந்த ஷார்ட்ஸ் அந்த மேட்ச் ஆனதெல்லாம் செம கிளீன் ஷாட்ஸ். சும்மா ஏதோ எட்ஜ் அப்படி எல்லாம் இல்ல. அவனுக்கு பால் போட்டதும் ஓரளவுக்கு நல்லா போட்டானுங்க. எல்லாம் அவன் அடிச்சதெல்லாம் கிளீன் ஷாட்ஸ். பாக்குறதுக்கு ஏதோ ஈஸியா இருக்கும். என்னடா இவ்வளவு ஸ்மூத்தா அடிக்கிறேங்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு என்ன சொல்றது, ஒரு அசோசியேட் நேஷன்ல இருந்து ஆடுற பிளேயர் ஆடின மாதிரி ஷாட்ஸ் கிடையாது. அவ்வளவு நல்லா இருந்துச்சு அது பாக்குறதுக்கு. வருண் சொல்றதுக்கு முன்னாடி அடுத்து நானே சொல்லிடலான் இருக்கேன். இந்தியா சேர்ந்த வருண் சிவியோட பர்ஃபார்மன்ஸ் யாருக்கும் கண்ணுக்கு தெரியுதான்னு தெரியல. ஏன்னா இந்த பவுலிங் இந்தியா பொறுத்த அளவுக்கு அப் டு த மார்க் இல்ல என்ன கேட்ட வரைக்கும். இந்த டோர்னமெண்ட்ல ஒருத்த மட்டும் கன்சிஸ்டன்டா நம்பர் 1 ரேட்டிங் ஏன் இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்க ஒரே பவுலர் இந்தியாவை சேர்ந்தது வருண் சிவி தான். எனக்கு வருண் சிவி பத்தி ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா, வருண் சிவி வந்து 2 கேம்ல வந்து அவன் கோட்டா முடிச்சிருந்தானா இந்த வேர்ல்ட் கப்ல 5 எடுத்திருப்பான்.
எதுக்காக வந்து நீங்க வேர்ல்ட் கப்குள்ள வந்து ஒர்க் லோட் மேனேஜ் பண்றீங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. நீங்க வந்து டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி மேனேஜ் பண்ணு, ரெஸ்ட் பண்ணு. ரிங்கு சிங்க பவுலிங் போட விடுறீங்க, திலக் வர்மா பவுலிங் போட விடுறீங்க, அபிஷேக் சர்மா பவுலிங் போட விடுறீங்க. T20ல T20 வேர்ல்ட் கப் ஆர் எனி வேர்ல்ட் கப் ஃபார் தட் மேட்டர், அதுல வந்து ஒரு ஃபைஃபர் எடுக்கிறதுங்கிறது வந்து ஒரு பேட்ஸ்மேன் 100 அடிக்கிறத விட ஒரு ஈவன் டிஃபிகல்ட் திங் என்ன பொறுத்தளவுல. அத வந்து அவனுக்கு வந்து அந்த 2 கேம்ல அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் யார் கூட வந்து ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு மேட்ச்ல 3 விக்கெட், நமீபியா கூட 3 விக்கெட் எடுத்தப்போ 2 ஓவர் தான் போட்டிருப்பான். 2 ஓவர்ல 3 விக்கெட் எடுத்தான். அதுக்கப்புறம் பவுலிங்கே கொடுக்கல. அப்புறம் இப்ப ரீசெண்ட் நெதர்லாண்ட்ஸ் கேம்ல வந்து 3 ஓவர்ல 3 விக்கெட் எடுத்தான். அப்போ வந்து அதுக்கப்புறம் பவுலிங் கொடுக்கல. எனக்கு வந்து இந்த லாஜிக் புரியவே மாட்டேங்குது. எனக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. ரூத் சொல்றான்ல, இது அவனை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறாங்கன்னு, இதனால தான் பேச மாட்டேங்கிறாங்க. அந்த ஃபைஃபர் 2 கேம்ல வந்து இருந்துச்சுன்னா அவனை பத்தி நிறைய ஊர் ஃபுல்லா பேசியிருப்பாங்க. ஸோ அது எனக்கு ஒரு இது. சாம் கரன் பத்தி எனக்கு ஒரு பாயிண்ட் இருந்துச்சு. ஆக்சுவலா சாம் கரன் வந்து எல்லாரும் கலாய்ச்சிட்டு இருப்பாங்க, பூ பவுலிங் போடுறான், அவன்கிட்ட பேஸ் இல்லைன்ட்டு. அவனுடைய வீக்னஸையே ஸ்ட்ரென்த்தா மாத்துறது எப்படி அப்படிங்கிறது வந்து சாம் கரன் காமிச்சிருக்கான். அந்த நான் எனக்கு ஸ்லோவா தாண்டா போட முடியுங்கிறத நான் வந்து ஜடேஜாவை விட ஸ்லோவா போட வேண்டாம், நான் வந்து 80 கிலோமீட்டர் பர் ஆறுல வந்து ஒரு ஸ்லோவர் பால் போட வேண்டாம் அப்படின்னு அவனோட ஸ்கில் செட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டு பேரே வச்சுட்டான். மூன் பால்னு பேர் வச்சு ஸ்லோவா ஏதோ ஃளைட் பண்ணி போடுறான். ஜடேஜா அவன் வாழ்க்கையில அவ்வளவு ஸ்லோவா பவுலிங் போட்டிருக்க மாட்டான் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு வந்துட்டு சாம் கரனோட பவுலிங் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது வந்து 100% எனக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் மூமெண்ட் சாம் கரனோட இது. அது தவிர இங்கங்க அந்த சூப்பர் ஸ்டார் மூமெண்ட் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு என்னை விட விக்கிபீடியா அதை பத்தி நல்லா பேசுவாரு. கனடாவை சேர்ந்த யுவராஜ் பத்தி பேசுவோம், இந்தியாவை சேர்ந்த யுவராஜ் பத்தி எல்லாருக்கும் தெரியும். கனடாவை சேர்ந்த யுவராஜ் பத்தி கொஞ்சம் பேசலாம். அவரோட இன்ஸ்பிரேஷன்ல தான் இந்த பையனுக்கும் இது வச்சிருக்காங்க. அவன் இப்பதான் 19 வயசு என்னமோ ஆகுதுன்னு நினைக்கிறேன். அந்த பையன் அவன் வேற லெவல் இன்னிங்ஸ். அதுவும் அவனோட 6 சிட்டிங் எல்லாம் வந்துட்டு செம கிளீன் ஹிட்ஸ். ஒன்னும் லைக் ஆல்மோஸ்ட் அப்படியே இந்த யுவராஜ் மாதிரி டாலா வேற இருந்தான். நல்லா அவன் அடிச்ச ஒரு ஷாட்டும் வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ அவனுமே வந்து அந்த டீமுக்கு அவன் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார். அண்ட் இன்னொரு டீமா நான் வந்து சூப்பர் ஸ்டார் டீம் சொல்லணும்னா இட்டாலி கூட சொல்லலாம். அவங்களோட ஃபர்ஸ்ட் டைம் வராங்க, அந்த கெப்பாசிட்டிக்கு அவங்க பண்ண ஃபைட் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. உண்மை. அவங்களுமே அந்த இங்கிலாந்து மேட்ச்ல ஆக்சுவலா நிறைய ஷாட்ஸ் ஆனது எல்லாமே ரொம்ப கிளீன் ஷாட்ஸ். அந்த அந்த பேர் என்ன, ஓப்பனிங் அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட்ல அந்த ஸ்டீவ் வால்ட்டோ சம்திங் லாஸ்ட்ல விளையாண்டு இருந்தான். சோ சீரியஸாவே அந்த எந்த மேட்ச் ஆதில் ரஷீத் வந்து அந்த மேட்ச் தான் அடிச்சானுன்னு நினைக்கிறேன். இங்கிலாந்து தான் அடிச்சதுதான். போட்டு ஆதில் ரஷீத் சாத்துவான் 20 ரன். ஆமா, ஐயோ அதெல்லாம் நான் பாத்துட்டு என்னடா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. சோ யா, இட்டாலியில அந்த மொமெண்ட்ஸ் வாஸ் சோ குட். இதுக்குதான் வந்து இந்த அசோசியேட் நேஷன்ஸ் கூட இன்னும் அதிகமா மேட்ச் ஆடணுங்கிறது. பேசிட்டே இருக்க வேண்டியதுதான். ரொம்ப நேரமா கை தூக்கிட்டு இருக்கா விடாம. அப்படியே யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா, ஆக்சுவலா வந்து தினேஷ்க்கு வந்து போன்ல பேட்டரி கம்மியா இருக்கு, அதனால வந்து கட் ஆறதுக்குள்ள எவ்வளவு பேச முடியுமோ அவ்வளவு பேசி முடிச்சாலும் பேசிக்கிட்டே இருக்கான்னு நினைக்கிறேன். நான் பேசிடுறேன். வருண் நீ பேசு. ஆக்சுவலா வெளியூர் பத்தியே பேசிட்டு இருந்தோம். ஆனா உள்ளூருக்குள்ள பாத்தீங்கன்னா இஷான் கிஷான்றவனை வந்து இப்ப உள்ள கொண்டு வரலன்னா கொஞ்சம் திடீர்னு டொமஸ்டிக்ல பெர்ஃபார்ம் பண்ணா, அங்க போய் பார்த்தாங்க, நம்ம ஓஜால இருந்து எல்லாரும் போய் பார்த்தாங்க, அகைன் அப்படியே தூக்கிட்டு வந்துட்டாங்க. அவன் இன்கேஸ் இல்லைன்னா இப்போ எனக்கு தெரியல, யுஎஸ்ஏ கூட தோத்துருக்கலாம். ஆர் இப்போ பாகிஸ்தான் கூட. ஆமா, பாகிஸ்தான் கூட எல்லாரும் தடுமாறினாங்க, ஆனா அவன் அசால்ட்டா அடிச்சான். அவன் ரூத்தோட ஃபேவரட் சேட்டா வந்து என்ன பண்ணிருப்பாருன்னே தெரியாது. ஒரு திலக் வர்மா வந்து 10 ஓவருக்கு சும்மா அந்த பக்கம் நின்று டீ குடிச்சிட்டு இருந்தான், இவன் அடிச்சிட்டு இருந்தான். ஸோ இவன் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு இந்தியா கொஞ்சம் ஷேட்டர் ஆயிருக்கும். ஸோ இந்த ஆர்பிசி ஓஜா கதையெல்லாம் உண்மையா? உண்மைதான். அவனுக்கு போய் பார்த்தானுங்க. லேட்டா லாஸ்ட் மினிட்ல தான் வந்து அந்த பேனல்குள்ளே வந்தானுங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்டா தான் மாத்தி இது பண்ணாங்க. அந்த டெசிஷன் அது யார் எடுத்தாங்கங்கிறது வந்து நம்ம ஸ்பெகுலேட் பண்ண முடியாது. ஆனா அந்த டெசிஷன் சுப்மன் கில்ல டிராப் பண்ணிட்டு இஷான் கிஷனை எடுக்கலாம் அப்படின்னு அந்த டிசிஷன் எடுத்தது யாரோ, அவங்க வந்து இந்தியா இந்த வேர்ல்ட் கப்ல எவ்வளவு தூரம் போறாங்களோ அது அவங்களுக்கு தான் கிரெடிட். ஆக்சுவலா அவங்களும் சூப்பர் ஸ்டார் தான். உண்மை அதுதான். சூப்பர் ஸ்டார் டிசிஷன். ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணும். அந்த நேபாள் இங்கிலாந்து மேட்ச்ல ஆக்சுவலி
இங்கிலாந்து வந்து உள்ள வந்தப்போ அவங்க சொன்னது அவங்களோட 2 ஸ்டார் பவுலர்ஸா சொன்னது ஆதில் ரஷீதும் ஆர்ச்சரையும் தான் சொன்னாங்க. ஆனா அந்த அந்த டீம்ல வந்து அந்த ரோஹித்னு ஒருத்தன், அதுக்கப்புறம் இன்னொருத்தன் பேர் எனக்கு ஞாபகம் இல்ல, அவங்க 2 பேரும் வந்துட்டு அந்த எனக்கு ஒரு ஷாட் வந்து இப்ப வரைக்கும் கண்ணில் நிக்குது. ரிவர்ஸ் ஸ்வீப் பண்ணி ஆதில் ரஷீதை தூக்கி பாயிண்ட்ல 6 அடிப்பாங்க. அது வேற லெவல் ஷாட். அது மாதிரி அப்புறம் அந்த ஆர்ச்சர் ஒரு ஓவர் 20 ரன் கிட்ட தூக்கி தூக்கி ஹூக் அடிச்சு 6 அடிப்பாங்க. அதெல்லாம் அந்த அந்த மாதிரி பேட்டிங் வந்து அந்த மாதிரி ஒரு நேஷன் கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி போட்டாலும் அடிச்சானுங்க. ஆதில் ரஷீத் வந்து அவன் பீக் ஃபார்ம்ல வந்தான். ஆதில் ரஷீத் ஆக்சுவலி அவன் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா அந்த மேட்சோடயே முடிச்சு விட்டாங்க. ரஷீத் ஆக்சுவலா வந்து வேற லெவல்ல பவுலிங் போட்டுருந்தான். அதனால நீ சொல்றது கரெக்ட். நான் நினைச்சேன் என்னடா வயசாபாவை நல்லா போடுறான் அப்படின்ட்டு. அந்த மேட்ச்ல ஆர்ச்சர் அந்த 21 ரன்ஸ் கொடுத்தான்ல அந்த ஒரே ஓவர்ல, அது ஏதோ ரெக்கார்ட் ஆக்சுவலா அவனோட கரியர்லயா இல்ல வேர்ல்ட் கப்ல அவன் போட்டதா என்னன்னு தெரியல. வேர்ல்ட் கப்ல கொடுத்ததுல ஹையஸ்ட் ரன் அது ஆர்ச்சரோடது 21 ரன்ஸ் இன் ஓவர். அது வந்து நேபாள் அடிச்சது. அதுதான் இருக்கிறது நல்ல ஸ்டார்ட். அது ஆல்ரெடி அவரே ட்வீட் போட்டிருப்பாரு நினைக்கிறேன் ப்ரீவியஸா. சரி பரவாயில்ல, ஓகே போட்டு இது தேவையாதா நீ அப்படியே மூவ் ஆன் பண்ணலாம் நம்ம அடுத்த செக்மெண்ட்டுக்கு. வேற எதுவும் பாயிண்ட் இல்ல, எல்லாம் கவர் பண்ணிட்டீங்களா? ஓகே, அப்படி ஏதாச்சும் பாயிண்ட் இருந்துச்சுன்னா எப்ப வேணாலும் ஸ்டாப் பண்ணி சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நம்ம அப்படியே அடுத்த செக்மெண்ட் நம்ம என்ன வச்சிருக்கோம்னா வில்லன் யாருடா அப்படின்னு ஒரு மூமெண்ட் வச்சிருக்கோம். இந்த வில்லன் யாருடா மூமெண்ட்ல வந்து பேசிக்கா உன் டீமுக்கே நீ வில்லனானியா, உன்னாலேயே உன் டீம் தோத்துச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு மொமெண்ட்ஸ் தான் வந்து இங்கே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சி நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். நானே ஸ்டார்ட் பண்ணி விட்றேன், அங்கேருந்து வேற யாராச்சும் போங்க. நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறது வந்து மெயின் வில்லன் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டோட செலக்டர்ஸ். நேயர்களின் விருப்பத்திற்கு இப்போ பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டோட செலக்டரா இல்ல வந்து அவங்களோட ஹெட் கோச்சா? மைக்கேசன் தானே அவங்க ஹெட் கோச். மைக்கேசனோட டிசிஷனா யாரோட டிசிஷன் தெரியல. ஃபக்கர் சமான வெளியே உட்கார வச்சுட்டு பாபர் அசாமா நம்பர் 4 ஆடலான்னு முடிவு பண்றவனோட டிசிஷன். அது முதல் கேள்வி. 2வது கேள்வி வந்து சல்மான் மிர்சா வெளியே உட்கார வச்சுட்டு ஷஹீன் அஃப்ரிடி ஆடலாம் அப்படின்ட்டு. ஷஹீன் அஃப்ரிடி வந்து கடைசியா நல்லா பவுலிங் போட்டு பார்த்தப்போ எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் நல்லா பவுலிங் போட்டு நான் பார்த்ததே கிடையாது. பாபர் அசம் வந்து நான் ஏதாவது சொல்ல ஆரம்பிச்சேன்னா அப்புறம் அது வன்மத்தை கக்கிற மாதிரி ஆயிரும். அதனால நான் வந்து அப்படியே வந்து இதை ஓபன் பண்ணி விட்டு வேற யாருக்கெல்லாம் என்ன பாயிண்ட் இருக்கோ அதை நான் கேட்கறேன். நான் இது பார்த்தேன், உண்மையானு தெரியல. ஷாஹித் அஃப்ரிடி கொஸ்டின் பண்ணியிருந்தாரு, இவங்க 3 பேரை ஏன் ஆட வைக்கிறீங்க? ஷதாப் கான், ஷாஹித் அஃப்ரிடி இல்ல ஷஹீன் அஃப்ரிடி, அப்புறம் பாபர் அசம். இவங்க வந்து பர்ஃபார்மன்ஸை கொஸ்டின் பண்ணி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அது உண்மையா தெரியல. ஆனா உங்க நேஷன் லெஜெண்டே உங்களுக்கு கொஸ்டின் பண்ணும்போது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஷதாப் கான் கூட நான் எனக்கு ஒரு அளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. அவன் அந்த டோர்னமெண்ட் முன்னாடி நல்ல ஃபார்ம்ல இருந்தான் ஷதாப் கான். பட் மத்த 2 அவன் இன்ஜுரிக்கு அப்புறம் இப்போ ஆக்சுவலி அவன் பழைய மாதிரி லெக் ஸ்பின் போட ஆரம்பிச்சிட்டான் ஷதாப் கான். ஆக்சுவலி அவன் எனக்கு தெரிஞ்ச அந்த டீம்ல ஒரு நல்ல ஃபீல்டர்னா ஷதாப் கான் தான். கேட்ச் எல்லாம் பிடிப்பான், அதனாலேயே அவனை வச்சுக்கலாம் அந்த டீமுக்கு. ஆமா. அண்ட் நேத்து மைக்கேசன் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி பாபர் அசாமுக்கு வந்து நாங்க ஒரு டிஃபைன்ட் ரோல் வச்சிருக்கோம். இந்த டீம்ல இருந்து இந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன்ஷிப் கூட ஒரு பிளேயர் வேணும். அவரே தான் லாஸ்ட் கேம் வந்து பெருந்தன்மையா விட்டு கொடுத்தாரு. 12வது ஓவருக்கு மேல போனா எனக்கு வந்து அந்த ஸ்கில் செட் இல்ல, என்னால அடிக்க முடியாது, அதனால நான் வந்து விட்டு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் லாஸ்ட் கேம் 10 பேரோட தான் விளையாண்டாங்க. ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை பாகிஸ்தான் கிரிக்கெட். அதான் நான் என்ன யோசிக்கிறேன், இத வந்து ரோல்ஸ் இங்க சொல்லும் போது போய் பாபர் அசம்ட்ட சொல்லியிருந்தா அவர் புரிஞ்சிருப்பாரு. இது அவர்கிட்ட சொன்னாரானதான் எனக்கு ஒரு கேள்வியா இருக்கு. தெரியல, பிரஸ் மீட்ல தான் சொல்லியிருக்காரு. டாட் பால் ஆடுறது ஒரு ஸ்கில் செட்னு டீம்ல செலக்ஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்களா என்ன இப்போ? அது T20 புஜாராவை கன்சிடர் ஆனா அவங்க வார்ம் அப் பாக்கும்போது இதெல்லாம் பாசிபிள் தான் தோணுது. இங்கிலாந்து வந்து 500 ரன் அடிக்கணும் டெஸ்ட் கிரிக்கெட்லன்னு போயிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு வந்து T20 வந்து எனக்கு டாட் பால் அந்த பேட்டை மிடில் பண்றான். சோ பால நல்லா மிடில் பண்ணுவான். ஐ மீன் பால நல்லா மிடில் பண்றான், அதனால ஷாட் நல்லா மிடில் பண்ணுவான்னு எடுக்கறான்னு நினைக்கிறேன். ஒன் டேக்கு T20ல பிராக்டிஸ் எடுக்கறாங்க, அவ்வளவுதான். வேற அவன் டெஸ்ட் மேட்ச்க்கு பிராக்டிஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்காங்க. ஒன் டே கூட இல்ல. அவனுங்க விட்டா புஜாராவை லோன்ல கேட்பானுங்க, எங்களுக்கு T20ல வந்து நடுவுல ஸ்டெபிலைசர் வேணும், புஜாரா வந்து ஆடட்டும் அப்படின்ட்டு. ஆக்சுவலி ஆனா சொல்ல போனா நான் கொஞ்சம் லைக் ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்ததுல இது வந்து ஒன் ஆஃப் த பாகிஸ்தானோட பெஸ்ட் டீம்னு சொல்லலாம் கம்பேரிட்டிவ்லி. அந்த ஹசன் அலி, ஹாரிஸ் ராஃப் போன்ற பாரி வள்ளல்கள்லாம் அவனுங்க எப்போ டிராப் பண்ணிட்டு பவுலர் எல்லாம் எடுத்துட்டு வந்தானுங்களோ அப்பவே வந்துட்டு கொஞ்சம் தெரியிருக்கானுங்க. நான் சின்ன திருத்தம் விக்கி ப்ரோட பாயிண்ட்ல, பெஸ்ட் டீம்னு சொல்ல மாட்டேன், அவங்களோட மோஸ்ட் காம்படிட்டிவ் ஸ்குவாட் இன் ரீசென்ட் டைம்ஸ். இந்த பிளேயிங் 11 வந்து அதை விட நல்லா இருக்கலாம்.
பாபர் அசாம் உட்கார வச்சுட்டு ஒண்ணு கவாஜா நஃபே இல்லனா வந்துட்டு ஃபக்கர் ஜமான் ஆட வச்சுட்டு லாஸ்ட் ஷைன் மேட்ச் அஃப்ரிடி ஆடினாங்க. லாஸ்ட் மேட்ச் ஆடின டீம்ல அப்படியே பாபர் சலாம் டிராப் பண்ணிட்டு அப்ரார் எடுத்துட்டு வந்துடலாம், முடிஞ்சது. அப்ரார் எடுத்து வந்து அந்த டீம் முடிஞ்சு. இல்ல ஃபக்கர் ஜமான் கொண்டு வா, உனக்கு பேட்டிங் டெப்த் வேணா ஃபக்கர் ஜமான் கொண்டு வா. ஃபக்கர் ஜமான் வந்து 10 மேட்ச்ல ஒரு மேட்ச் அடிச்சாலும் அந்த அடிக்கிற ஒரு மேட்ச் 180 ஸ்ட்ரைக் ரேட்ல அடிப்பான். அதுதான் வந்து அவனுக்கு மிஸ் பண்ற ஒரு விஷயம். இவன் நல்லா ஆடுறான், உங்க ஓபனர் ஃபர்ஹான். அவன் வந்து எப்படின்னா வந்து பெரிய டீம் வந்தா டக் அவுட் ஆயிடுறான், சின்ன டீம் வந்தா 80 100 அடிச்சு விட்டுறான். பட் ஆக்சுவலா டீசெண்டா தான் இருக்கு அவனோட கேம். எனக்கு அடுத்த டாக்குமெண்ட்ரி ரெடி ஆயிட்டு இருக்கு. எனக்கு ஒரு சாய்மை போட ஸ்பின்னுமே நல்லா இருக்கு. பாகிஸ்தான் விக்கெட் கீப்பர் யார்? உஸ்மான் கான்ல. உஸ்மான் கான். அவனை பத்தி ஏதாச்சும் பாயிண்ட் வச்சிருக்கியா? இல்ல அவனை ஐ மீன் நான் பெருசா கேம் அவனுக்கு பார்க்கல, பட் இந்தியா கூட அடிச்சப்ப பார்த்தப்ப ஐ திங்க் விளையாடுவான். அவன் கொஞ்சம் அந்த பட்டாபாகியம் பிளேயர் மாதிரி இருக்கான், ஆனா படும்போது நல்லா இருக்கு அப்படி வேணா சொல்லலாம். வேற ஒரு சின்ன டவுட் நினைச்சேன். சொல்லு. யாராச்சும் சொல்லுங்க. நசீம் சான் ஒருத்தர் இருந்தான்ல, அவன் இருக்கானா இல்லையா? இருக்கான். அவனும் சைன்ஸ் அஃப்ரிடி பார்ட் 2 மாதிரி ஃபார்ம் அவுட்ல தான் இருக்கான். அப்படியா? ஓகே. எனக்கு ஏதோ தெரியல, நான் கடைசியா ஏதோ ஒரு பாகிஸ்தான் மேட்ச் பார்த்தப்ப ஏதோ நல்லா போட்ட மாதிரி ஒரு ஞாபகம். அதேதான் நான் எனக்கு. ஆமா, அதனாலதான் எனக்கு சல்மான் மிர்சாவோட bowling பாரு, சீரியஸாவே நல்லா இருக்கு. அவன் தான் வந்து இப்போ ஃபாஸ்ட் bowling டேலண்ட் உண்மையிலேயே வந்து ப்ராமிசிங்கா இருக்கு தான் நினைக்கிறேன். நல்லாதான் இருக்கு, நல்லா போடுறான். ஃபைம் அஷ்ரஃப்லாம் ஏன்டா இன்னும் கட்டி வச்சு தள்ளுறீங்க, எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஃபைம் அஷ்ரஃப் வந்து bowlingம் போட மாட்டான், பேட் அட்டாக் பண்ணிருக்கோம். அவன் தான் அவன் நெதர்லாண்டோட காப்பாத்துனதானா. அப்படியே நம்ம வந்து அப்படி மூவ் ஆன் ஆகலாம். இத சொல்ல நினைச்சேன் பாகிஸ்தான் பத்தி. நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த ஆஃப் ஸ்பின்னர் கேதவ் ஜாதவ் ஆஃப் பாகிஸ்தான் ஒருத்தர் இருக்காரு. ஆனா நான் கூட வந்து ரொம்ப வந்து ஹைப் கொடுக்குறாங்களா இல்ல வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்கன்னு நினைச்சேன். பட் இந்த டோர்னமெண்ட்டை நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப ஒரு நல்ல கண்ட்ரோல் இருக்க ஒரு பவுலர் வந்து உஸ்மான் கான். அவன் அந்த ஒரு வேகமா ஒரு பந்து வீசுறான்ல, அது தவிர அவனோட bowling ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருக்கு. அந்த வேகமா வீசுற பந்து மட்டும் தான் வந்து பிரச்சனை. அது தவிர அவனோட வேரியேஷன்ஸ், அவனோட அந்த பிளிப்பர், கூகுளி எல்லாமே நல்லா இருக்கு உண்மையாவே. அந்த வேகமா வீசுற பந்தை மட்டும் அதை வந்து கரெக்ட் பண்ணானா இல்லைன்னா வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டானா அவனுக்கு நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஸோ பாகிஸ்தான்ல இருந்து நம்ம வந்து அப்படியே இன்னொரு வில்லன் கிட்ட மூவ் ஆன் ஆகலாம். மறுபடியும் நான் அடுத்த வில்லனையும் நானே சொல்றேன், ரபாடா வர்சஸ் ஆப்கானிஸ்தான். இதுதான் வந்து என்னுடைய அடுத்த வில்லன். ஸோ இதை பத்தி நான் பேச விரும்பல, நான் வந்து ஓபன் பண்ணி விடுறேன், வேற யாராச்சும் பேசுங்க. ரபாடா வர்சஸ் ஆப்கானிஸ்தான். எனக்கு ஆக்சுவலா பத்தி பாயிண்ட் இல்ல, அது வருவோம், உனக்கு இருக்கிற பாயிண்ட்டுக்கு அப்புறம் வருவோம். நான் வந்து ரபாடா பத்தி மட்டும் பேசல. ரபாடா ரீசெண்டா T20 ஒண்ணுமே பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. ஆக்சுவலி வெரி ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் தான். அவனோட குவாலிட்டி நம்ம ரெட் பால்லையும் ஒன் டேலயே பார்த்தது அளவுக்கு அவன் T20 பண்ணல. கரெக்டா அந்த மேட்ச்ல வந்து முடிஞ்சிச்சு கேட்ச் அப்படின்னு செலிப்ரேஷன் பண்ணாங்க, பார்த்தா தலைவன் நோபால் போட்டு மேட்சே திருப்பி விட்டுட்டான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது வந்து அதுக்கப்புறம் பேசுவோம். அதுலதான் எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. இது வில்லன் மூமெண்டா இல்ல இன்னும் எனக்கு தெரியல, பட் ஆனா எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா நான் வந்து இந்த நபி ஆடின பேட்டிங் எல்லாம் பெருசா பார்த்தது இல்ல. சரியா, அவனை ஏன்டா இறக்கி விட்டீங்க செகண்ட் சூப்பர் ஓவர்ல? அடிக்க தெரியுங்கிறதுக்காக அனுப்பிச்சு. எனக்கு புரியவே இல்ல, அவன் தடவுறான். புரிய எனக்குலாம் மேட்ச் பார்த்துட்டு தாங்கவே முடியல, இதுக்குடா நபி அனுப்புனீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. நானே குரூப்ல போட்டேன், ஸ்பின்னர் போட்டா நபி பேட்டிங் வரணும் அப்படின்ட்டு. அதேதான் குர்பாஸ் இருந்த ஃபார்முக்கு அவனை நான் ஸ்ட்ரைக்கர்ல வச்சுட்டு இவங்களை ஆட வச்சது. அவனை நான் ஸ்ட்ரைக்ல வைக்கல, அவனை வெளியே வச்சுட்டானுங்க. உமர் சாய் தான் வந்தான் ஓப்பனிங். வெளியே இருந்தான், அவுட் ஆனது. ஃபர்ஸ்ட் இதுல நான் ஸ்ட்ரைக்கர்ல இருந்தா, செகண்ட் சூப்பர் ஓவர்ல அவன் தான் என்ட்ரி ஆனான். எனக்கு நபி வந்து ஸ்பின் ஹிட்டருங்கிறதுனால கொண்டு வரானுங்கிற அந்த லாஜிக் புரியுது. பட் நீ சொல்ற மாதிரி குர்பாஸ் அன்னைக்கு இருந்த ஃபார்முக்கு வந்து கண்ணை மூடிட்டு குர்பாஸ் கையில கொடுத்து, தம்பி நீ என்ன வேணுமோ பண்ணுப்பா. உண்மையை சொல்லணும்னா வந்து இது ஸ்போர்ட்ல நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் தான். நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்க, நல்ல மொமெண்டம்ல இருக்கேன்னா அட்ரினலின் பம்ப் ஆயிட்டு இருக்கும். அது பம்ப் ஆச்சுன்னா வந்து அன்னைக்கு நீ வந்து யூ ஆர் பவுண்ட், த சான்சஸ் ஆஃப் யூ ஹேவிங் அ குட் டே வந்து அதிகம். அதை வந்து குர்பாஸ் வந்து அவ்வளோ நல்ல இன்னிங்ஸ் ஆடினப்போ, அதுவும் சூப்பர் ஓவர்லயும் நல்லா ஆடினப்போ அவனுக்கு தான் கொடுத்துருக்கணும். அது நானும் அக்செப்ட் பண்றேன். அது ஒரு வில்லன், ஒரு ஷாட் அவே அது ஜெயிக்கிறதுக்கு ரானத்தன் ராத் தான் வில்லன் நினைக்கிறேன் அந்த மொமெண்ட்ல. சோ ஆக்சுவலி அந்த டீமுக்கு இன்னொரு வில்லன் ரஷீத் கான் தான். அதேதான் சொல்ல வந்தேன். கேப்டனா இருந்துட்டு பெஸ்ட் உன் டீமோட ஸ்ட்ரென்த்தே ஸ்பின் பவுலிங் தான். ஆனா 2 சூப்பர் ஓவர்லயும் அஸ்மத்துல்லா ஒமர் சாயும் ஃபசல் ஃபரூக்கியும் போட வச்சு பாலே ஒரு ஆக்சுவலி அட்லீஸ்ட் நீ கேப்டனா பால் எடுத்து நீ தோத்துருந்தா கூட யாரும் பெருசா இது பண்ணி இருக்க மாட்டாங்க.
அப்போ அந்த மேட்ச்ல ஆக்சுவலி டேர்னிங் பாயிண்ட் வந்தது அவன் தான், போட்டு 2 விக்கெட் எடுப்பான் அந்த ஒரு ஓவர்ல. அதான் டேர்னிங் பாயிண்ட் வச்சு. பட் அவன் அன்னைக்கு பாலே சூப்பர் ஓவர்ல எடுக்கவே மாட்டேன்னு இருந்தான். அது வேர்ல்ட்லயே பெஸ்ட் ஆப்கானுக்கு ஸ்பின்னர் ராணி, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பின்னர்ஸ். அட்லீஸ்ட் இப்போ இல்லைனா கூட ஒரு பாஸ்ட் ஒரு 7-8 இயர்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தா பிஃபோர் T20 இன்ஜுரி. கிரிக்கெட்ல பெஸ்ட் வேர்ல்ட்ல பெஸ்ட் ரஷீத் ஸ்பின்னர்னா கான் ரஷீத் கான் அவனால தான். ஹேண்டில் பண்ணிருக்க முடியும் அவன் போட்டிருந்தானா. அதுக்கு அவன் எத்தனை லீக் அதுவும் ஆடுறான், அவன் இதுக்கு முன்னாடி சூப்பர் ஒரு பவுலிங் போட்டிருக்கான். அதனால தான் எனக்கு அது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. அதுவும் ஆப்போசிட்ல ஆடுறது சவுத் ஆப்பிரிக்கா. பின்னுக்கு பின்னாடி போய் விளையாடுறான். அவனுக்கு ஏன்டா போட மாட்டீங்க அப்படின்னு. ஒருவேளை என்னுடைய அசம்ஷன் என்னன்னா டெவால்ட் பிரேவ்ஸ்ங்கனால ஸ்பின் போட்டிருக்க மாட்டானுங்கன்னு எனக்கு தோணுச்சு ஃபர்ஸ்ட் சூப்பர் ஓவர்ல. பட் அப்போ அவன் செகண்ட் சூப்பர் ஓவர்ல டெவால்ட் பிரேவ்ஸ் இல்லங்கும் போது ரஷீத் கான் போடலாம்ல. அதுக்கு மேல ஆமா. என்ன வேணும்னு எனக்கு புரியல. பட் யா, அது கன்ஃபார்மா வந்து வில்லன் மொமெண்ட் தான். அது வந்து ஜானத்தன் ட்ராட்டா, ரஷீத் கானா யாரா இருந்தாலும் அது வந்து ஒரு பெரிய வில்லன் மொமெண்ட் தான் என்ன பொறுத்தளவுல. வேற யாராச்சும் ஏதாச்சும் வில்லன் மொமெண்ட் வச்சிருக்கீங்களா? அப்படி மூவ் ஆன் ஆகலாமா? எனக்கு அவ்வளவுதான், ஒண்ணும் இல்லை. ஓகே, அடுத்த மூமெண்ட் வந்து தேவையில்லாத ஆணி மூமெண்ட் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணி வச்சிருக்கோம். தேவையில்லாத ஆணி மூமெண்ட்டுங்கிறது வந்து எதுக்கு நீங்க வந்தீங்க, உன்னை எதுக்காக இதை நீ பண்ணாமலே இருந்திருக்கலாம், இதுக்கு நீ சும்மாவே இருந்திருக்கலாம், அந்த மாதிரி ஒரு மூமெண்ட். இது வந்து டக்குனு எல்லாருக்குமே ஒரு விஷயம் தான் ஞாபகம் வரும். பட் அப்படி பேசலாம் அதை பத்தி. யார் ஆரம்பிக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு நேஷன் இன்னொரு டீமை போட்டு அடின்னு அடிச்சானுங்க. ஆனா அடிச்ச நேஷனும் வேர்ல்ட் கப்ல இல்ல, அடி வாங்கின நேஷனும் அடுத்த குரூப்புக்கு இல்ல. எதுக்கு அடிச்சானுங்க, யார் அடிவாங்க அடிச்சானுங்க எதுவும் தெரியாது. அடிச்சது ஆஸ்திரேலியா. அடி வாங்கினது ஓமன். இல்ல, இது வந்து ஆஸ்திரேலியா வேர்ல்ட் கப்க்கு இந்த வேர்ல்ட் கப்க்கு எதுக்கு வந்தானுங்கன்னே எனக்கு புரியல. ஸ்டீவ் ஸ்மித் எதுக்குடா வர வச்சீங்க? அங்கிருந்து வர வச்சீங்க, மிச்சல் மாஸ்க்கு கவர்னீங்க, அதுக்கப்புறம் ஜாஷ் ஹெசில்வுட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்குவாட்ல எடுத்தீங்க. ஸ்குவாட்ல எடுத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேம் மஸ்ட் வின் கேம். அந்த கேம்ல நீ வந்து கூப்பர் கான்லியை மிடில் ஆட வைப்ப, ஆனா ஸ்டீவ் ஸ்மித்தை வந்து பிளேயிங் 11 குள்ள கொண்டு வர மாட்ட. அடுத்த மேட்ச் இப்ப டெட் ரப்பர் இன்னைக்கு, அதுல கூட ஸ்டீவ் ஸ்மித்துக்கு சான்ஸ் கொடுக்கல. அவன் இதுக்கப்புறம் T20 கிரிக்கெட் ஆட போறது இல்ல. எதுக்காக? ஆனா பிக் பேஷ் லீக்ல நல்ல ஃபார்ம்ல இருந்தான், நல்ல ஒரு ஃபார்ம்ல இருந்த பேட்டர். பாபர் அசம் கூட ஆடும்போது எவன் பார்த்தாலும் நல்ல ஃபார்ம்ல இருக்க மாதிரி தான் தெரியும்னு நினைக்கிறேன். பாபர் அசம் பிக் பேஷ் ஆடுறானா? சிட்னி சிக்ஸர்ஸ்க்கு ஸ்டீவ் ஸ்மித் பாபர் ஓபனிங். ஐயோ, இந்த காம்போ எனக்கு தெரியாதே. அதுல ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஒண்ணு ஆச்சு. ஆக்சுவலா பிக் பேஷ்ல சூப்பர் சர்ச்னு ஒரு விஷயம் இருக்கு. விச் இஸ் நம்ம வந்து முந்தியெல்லாம் ஓடிஐ கிரிக்கெட்ல இருக்கும், பேட்டிங் டீம் பவர் பிளேன்னு ஒன்று கொடுப்பானுங்க. நீ எப்போ வேணுமோ அதை எடுத்துக்கலாம் 35வது ஓவர் வரைக்கும். அதை நீ எடுத்துக்கிட்டேன்னா 5 ஓவருக்கு வந்து ஃபீல்டர்ஸ் எல்லாம் உள்ள இருப்பானுங்க. அந்த மாதிரி வந்துட்டு சூப்பர் சர்ஜ் அப்படின்ற ஒண்ணு இருக்கு இதுல. அது 2 ஓவர் கொடுப்பானுங்க. 2 ஓவர் தான்டா பிக் பேஷ்ல 2 ஓவர் கொடுப்பானுங்க. அது வந்து டீம்ஸ் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கா எடுத்து ஆக்சலரேட் பண்ணணும்னு நினைக்கும் போது அதை எடுத்து யூஸ் பண்ணுவானுங்க. ஸோ ஸ்டீவ் ஸ்மித் வந்து நான் வந்து சூப்பர் சர்ஜ் எடுக்கணும் அப்படின்ட்டு வந்து பாபர் அசம்க்கு ஒரு சிங்கிள் டினை பண்ணுவான். சிங்கிள் டினை பண்ணிட்டு அடுத்த ஓவர்ல ஸ்ட்ரைக் வச்சுக்கிட்டு 3 6 அடிப்பான் சூப்பர் சர்ஜ்ல. பாபர் அசம் வந்து அடுத்த ஓவர்ல அவுட் ஆயிட்டு ரொம்ப டிசப்பாயிண்டடா, ஃப்ரஸ்ட்ரேட்டடா, ஸ்டீவ் ஸ்மித் மேல ஃப்ரஸ்ட்ரேட்டடா வெளியே போவான். சிக்ஸ் அடிக்கிற மாதிரி போல்ட் ஆயிடுவாரு. வெளியே போய் பவுண்டரி போர்ட்லாம் தட்டிட்டு. இது வந்து இந்த பிக் பேஷ் லீக்ல ரொம்ப வைரலான ஒரு இமேஜா போச்சு. ஆமா, பாபர் அசம் கிட்டே திரும்ப வண்டி போயிட்டு இருக்குது. பட் யா, என்னுடைய தேவையில்லாத ஆணி மொமெண்ட் வந்து ஸ்டீவ் ஸ்மித் தான். வேற யாருக்கு என்ன தேவையில்லாத ஆணி இருக்கு? இனியொரு மொமெண்ட் எனக்கு வந்து இதே ஆஸ்திரேலியாவோட ரென்ஷாவை உட்கார வச்சதுதான். அவன் தான் ஜிம்பாப்வேயோட நல்லா அவங்க டீம்லயே கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணவன். அவனை டிராப் பண்ணிட்டு இப்போ ஓமன் மேட்சுக்கு எடுத்துட்டு வந்து மறுபடியும் ஆட வைக்கிறாங்க. முக்கியமான மேட்ச்ல அவனை உட்கார வச்சது வந்து எந்த லாஜிக்னே புரியல. அதுவும் டிராவிஸ் ஹெட் தவிர உன் டீம்ல இருக்க ஒரே லெஃப்ட் ஹேண்டர் அவன் தான். அவனைய தூக்கிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அதுவும் நல்லா ஆடினான் அந்த ஜிம்பாப்வே கேம்ல. அவன் மட்டும் தான் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தான் அந்த மேட்ச். ஆஸ்திரேலியாவை தாண்டி ஏதாச்சும் தேவையில்லாத ஆணி மொமெண்ட் தோணுச்சா உங்களுக்கு? எனக்கு வந்து இன்னொன்னு, ஐசிசி வந்து இத்தனை டீம்ஸ கொண்டு வந்திருக்கவே வேண்டாம். அண்ட் இந்த ப்ரீசீடிங் ஒண்ணு எதுவுமே இல்லாம தேவையில்லாம இது பண்ணி வச்சிருக்கானுங்க. சரி, நான் இப்போ கொஞ்ச நேரம் சைலண்டா வெயிட் பண்றேன். அடுத்து தினேஷ்னு ஒருத்தர் வருவான், நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்குன்னு ஒரு தனி வீடியோ பேசுவோம். இது நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லி நிறுத்திக்கிறேன். எனக்கு இத்தனை டீம் வந்தது எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்ச விஷயம். நிறைய நல்ல மேட்சஸ் நடக்குது, நிறைய டீம்ஸ் வந்து பிரேக் த்ரூ வருது.
ஃபார் எக்ஸாம்பிள் அது இட்டாலி ஓகேடா. ஆகட்டும், நேபாள் ஆகட்டும். நேபாள் வந்து ஒரு ஹோஸ்டிங் நேஷனா ஒரு டீமை வச்சு விளையாடுற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்குவாட் தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன். அது இதெல்லாம் ஓகே, வந்து இந்த பட் அவங்களுக்கு அந்த குவாலிட்டி இல்ல, அதுதான் அங்க மேட்டரா இருந்துச்சு. டீம் கொண்டு வா, எக்ஸ்போஷர் கொடு, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆனா வேர்ல்டு கப்ல வந்து பாதி மேட்ச் வியூவர்ஷிப் ரொம்ப டவுனா இருந்துச்சு, பாதி மேட்ச் நம்மளே பார்க்கவே இல்லை, மொக்க மேட்சா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பார்க்காம விட்டோம். So அந்த மாதிரி இதெல்லாம் லைக் அவங்களுக்கு எக்ஸ்போஷர் கொடுத்து இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியான டீமா எடுத்துட்டு வந்திருந்தா நல்லா இருக்கும். ஏன் என்னுடைய தியரி இதை பத்தி ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீ வந்து வேர்ல்ட் கப்புக்கு கூட்டிட்டு வரல எனக்கு பிரச்சனை இல்லை. நீ வந்து ஓமான் மாதிரி ஒரு டீமை வேர்ல்ட் கப் கூட்டிட்டு வரனா 2 வருஷம் அவனை ரெடி பண்ணு. அந்த 2 வருஷம் ஃபுல்லா அவனை வந்து அசோசியேட் நேஷன் ஃபுல் மெம்பர் நேஷன்ஸ் கூட கிரிக்கெட் ஆட விட்டு அவனுக்கு எக்ஸ்போஷர் கொடுத்து அவனை இந்த வேர்ல்ட் கப்க்கு ரெடி பண்ணு. சும்மா வந்து வேர்ல்ட் கப்ல மட்டும் நீ காமிச்சனா பத்தாது. இவன் வந்து அசோசியேட் நேஷனை இவனை நாங்க க்ரோ பண்றோம் ஐசிசி வந்து காமிச்சா இது வந்து ப்ரிப்பேரே பண்ணாம போய் போர்டு எக்ஸாம்ல உட்கார்ற மாதிரி. ஆனா இது ஒர்க் ஆயிருக்கு. நீ இப்ப இட்டாலி பத்தி இது நீ ஒமான் பத்தி பேசும்போது இப்படி இருக்கும் போது, இட்டாலி வந்து எந்த டோர்னமெண்ட் ஆடி இருக்காங்க இதுக்கு முன்னாடி? ஃபுட்பால்ல கூட வந்து ஒரு பிளேயர்ஸ் வந்து டிஃபரன்ஸ் சரியா. இட்டலியோட முக்காசி பிளேயர்ஸும் வந்து ஆஸ்திரேலியால ஷெஃபீல்ட் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கானுங்க வெரி ரெகுலர்லி. எல்லாருமே வந்து அங்க டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. ஷெஃபீல்டோட ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஹை. அதனால வந்து இட்டலி வந்து இதுல கொண்டு வர முடியாது எனக்கு தெரிஞ்சு. நான் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் நான் சொல்றேன். நீ ஒரு ஃபுல் மெம்பர் நேஷனா இருக்க அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்குவாட் இருக்கான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஆனா இந்த வேர்ல்ட் கப் வர வரைக்கும் இட்டாலிங்கிற ஒரு நேஷன் கிரிக்கெட் ஆடுதுன்னு சொன்னா என்னால நம்ப முடியாதுன்றது. இல்ல நான் சொல்ல வர்றது ருத்து, அவங்களுக்கு நீ எமர்ஜிங் நேஷனாவே வெய்யு, ஃபுல் நேஷனா கொண்டு வரணும்னே நான் சொல்ல. எமர்ஜிங் நேஷன் அவங்களுக்கு இப்ப ஆப்கானிஸ்தான் ஒரு 10 வருஷம் முன்னாடி இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இருக்காங்கன்னு நீ அசியூம் பண்ணிக்க. இட்டலி அவங்க எமர்ஜிங் நேஷன். ஆப்கானிஸ்தான் எப்படி இவ்வளவு பெரிய டீம் ஆனானுங்க? அவனுங்க வந்து T20 கிரிக்கெட்ல ஸ்பெஷலைஸ் பண்ணானுங்க. T20 கிரிக்கெட்ட பெரிய டீம்ஸ் கூட ஆடானுங்க. இனிஷியலா பங்களாதேஷ் அவங்களோட பெரிய டீம் தான். இனிஷியலா பங்களாதேஷ் மாதிரி டீம்ஸ் கூட ஆடினானுங்க. அந்த எக்ஸ்போஷர் பங்களாதேஷ் ரெகுலரா அடிக்கிறாங்க, வெஸ்ட் இண்டீஸ் அடிக்கிறாங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்தியாவுக்கு டூர் கிடைக்குது. ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆஸ்திரேலியா வரானுங்க, ஆப்கானிஸ்தான்ல விளையாடுறதுக்கு சவுத் ஆப்பிரிக்கா வரானுங்க. அந்த எக்ஸ்போஷர் அந்த குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட் நீ ஆடிக்கிட்டே இருந்தனாதான் வந்து இம்ப்ரூவ் ஆக முடியும். நீ வந்து திடீர்னு வேர்ல்ட் கப்ல மட்டும் அந்த குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட் ஆடணும்னா வந்து எனக்கு புரியல. அது வந்து டசன்ட் மேக் சென்ஸ் டு மீ. எனக்கு அது காட்டினதுனால இப்ப அவங்களுக்கு அது ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்குமோன்னு தோணுது. ஃபார் இட்டாலி ஆர் ஃபார் நேபாள். மறுபடியும் அடுத்த வேர்ல்ட் கப் போய்க்கும் ஆடவே மாட்டானுங்களே. அடுத்த வேர்ல்ட் கப்ல தான் விளையாடுவானுங்க. இந்த அடுத்து குவாலிஃபை ஆகிறதுக்கு தான் அகைன் வந்து இவங்க மறுபடியும் உள்ள வர மாதிரி இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. இல்ல இப்ப வந்து இட்டாலி வந்து ஒரு ஃபுல் மெம்பர் டீமோட போய் ஒரு மேட்ச் டோர்னமெண்ட் இல்ல ஒரு பைலேட்டரல் சீரிஸ் ஆடுறதா இருக்கட்டும். மேபி இதுக்கப்புறம் வந்து பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். அது பண்ணணும் தான் நானும் சொல்றேன். அவனுங்க பண்ண மாட்டேங்கிறாங்க, அதான் பிரச்சனை. இப்போ நீ அடுத்து இட்டலி எப்போ பாப்பேன்னு நினைக்கிறேன்? அடுத்து T20 வேர்ல்ட் கப்ல பாப்ப. அதுக்கு முன்னாடி நீ பார்க்கவே மாட்டேன். அதுவும் அவங்க குவாலிஃபை ஆகி வந்தா நீ பாப்ப. குவாலிஃபை ஆகலன்னா அதுவும் பார்க்க முடியாது. அதே இட்டலி சவுத் ஆப்பிரிக்காவோட ஒரு டூர் போடுறாங்க, ஆஸ்திரேலியா கூட ஒரு டூர் போடுறாங்க. இல்ல நீ இட்டலி ஆஸ்திரேலியானே டூர் போடாத. விக்கி ப்ரோ சொன்ன மாதிரி இந்தியா ஆஸ்திரேலியா டூர், இட்டலி 3rd டீம். நீ ட்ரை சீரிஸ் ஆடு, இட்டலி இந்தியா ஆஸ்திரேலியா ஆடினா அப்போ எல்லாருக்கும் எக்ஸ்போஷர் கிடைக்கும். கடைசியில கிரிக்கெட் ஒன்லி வின்ஸ், நத்திங் எல்ஸ் வின்ஸ். என்ன பொறுத்த அளவுல ஸ்போர்ட் தான் அங்க வந்து வின்னர். கிரிக்கெட் அது வருவோம், அதுக்குதான் அது பிடிஎஸ் செக்மெண்ட் வச்சிருக்கோம், அது வரும் பொறுமையா. சரி, வேற ஏதாச்சும் தேவையில்லாத ஆனி மொமெண்ட் இருக்கா? நான் அடுத்து இதுக்கு போலாமா? எனக்கு தேவையில்லாத ஆணி மொமெண்ட்ங்கிறத விட தேவையில்லாத ஆணி பிளேயர் ஒருத்த வந்து எனக்கு தோணுது இங்கிலாந்துல, ஜோஃப்ரா ஆர்ச்சர் எனக்கு தோணுது. அதாவது ஒரு காலத்துல வந்து ஹெல்மெட்டை செதற விடுவான், இப்ப அவனை எல்லாரும் செதற விடுறாங்க எல்லா பக்கமும் கிரவுண்ட்ல. ஸோ எனக்கு சீரியஸா தெரில அவன்கிட்ட பேசு அதெல்லாம் விட அவனுக்கு கரெக்டாவே லென்த் உழுவ மாட்டேங்குது, எதுவுமே ஆக மாட்டேங்குது. அவனுக்கு ஈஸியா இப்ப பிக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவனை. அந்த எக்ஸ்பேக்டர் இல்ல, பழைய எக்ஸ்பேக்டர் இல்ல. ஆமா, தோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா கூட அதுல முக்கால்வாசி நேரம் அவன் இன்ஜுரியில தான் இருந்தான். அவன் 4 வருஷம் விளையாண்டதுனால 2 வருஷம் இன்ஜுரியில தான் இருந்திருப்பான். ஸோ அதனால வந்து சொல்லுங்க பேஸ் தான் அவன் ஸ்ட்ரென்த்னு சொல்லிட்டு ஸ்லோ பாலா போட்டுட்டு இருக்கான், அதுதான் பிரச்சனை. ஆமா, இல்ல எனக்கு இப்போ வுட் வந்து எத்தனை தடவை இன்ஜர் ஆனாலும் திரும்ப வந்தா எப்ப போலிங் போட்டாலும் பாக்குறதுக்கு ட்ரெயினிங்கா இருப்பான். ஜோஃப்ரா ஆர்ச்சர் அப்படி இல்ல. ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து இந்த வந்த புதுசுல இருந்த அந்த ஃபியர் ஃபேக்டர் இப்ப சத்தியமா இல்ல அவன் போலிங்ல. ஏதாச்சும் ஒரு கேம் அப்பப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்துல ஞாபகம் வந்துருச்சு, எனக்கு ஞாபகம் வந்துருச்சுங்கிற மாதிரி ஏதோ ஒரு மேட்சோட நல்லா போலிங் போடுறான், அவ்வளவுதான். அதுதான். சோ என்ன பொறுத்த வரைக்கும் அவர் தான் தேவையில்லாத ஆணி அந்த டீமுக்கு. பாப்பா என்ன பண்றாங்க. நான் அக்செப்ட் பண்றேன், ஆக்சுவலா கம்ப்ளீட்டா வழிமொழிகிறேன் வருணோட பாயிண்ட். ஓகே, எனக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். நம்ம அடுத்தது போலாம். எனிவன் எல்ஸ்? இல்ல நான் அப்படியே மூவ் ஆன் ஆகட்டுமா?
அவ்வளவுதான். ஓகே ஓகே. அடுத்த செக்மெண்டோட பேர் ரொம்ப லாங்கா இருக்கும். ஆக்சுவலா அம்ருத் வந்து ரொம்ப லாங்கா இருக்கு குறைன்னு சொன்னாங்க. அம்ருத் சொல்றதை நாங்க கேட்க மாட்டோம் அப்படின்ட்டு வந்து நாங்க வந்து அவரு ஃபுல் நேமே வச்சிருக்கோம். அவர் அம்ருத் இல்ல ரூத் அவர் இப்போ. 8 ஷூக்கு பாலிஷ் போட்டாதான்டா ஒரு பொண்ணு கிடைக்கும் அப்படின்னு ஒரு செக்மெண்ட்டுக்கு பேர் வச்சிருக்கோம். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவன் அவன் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னதான் வந்து வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணாலும் எவனுமே அவனை மதிக்க மாட்டான். இதுதான் வந்து அந்த நாங்க வந்து ஆனா எங்க சேனல்ல நாங்க வந்து அந்த மாதிரி பிளேஸை மதிப்போம், அவங்கள வெளியே கொண்டு வருவோம். அதனால வந்துட்டு அந்த மாதிரி பிளேஸ் பத்தி பேசலாம் அப்படிங்கறதுக்காக இந்த ஒரு செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். விக்கி ப்ரோ, இது வந்து உன் செக்மெண்ட். ஆக்சுவலா நீ ஸ்டார்ட் பண்றது நல்லது. எனக்கு வந்து அந்த மனன்டி பிரதர்ஸ் அவனுங்க தான். ஒருத்தன் பவுலிங்கும் போட்டான். அந்த இங்கிலாந்து மேட்ச்ல அவன் பேட்டிங் ஆடினது வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து மாஸ் மூமெண்ட்னா அவனுங்க அந்த டீம்ல இருந்துட்டு அவன் வேற லெவல்ல விளையாண்டதுதான் வந்து எனக்கு அது ஒரு மாஸ் மூமெண்ட். அதே மாதிரி அந்த யுவராஜ் அவனோட செஞ்சுரி ஹிட்டிங்கும் வந்துட்டு சரியான மாஸ் மூமெண்டா இருந்துச்சு. அப்படியே கண்டிப்பா பண்ணுங்க. நான் தான் சொல்றேன். என்ன பொறுத்தளவுல வந்து ஆக்சுவலா இதை வந்து வேற யாரோ மாஸ் மூமெண்ட் கூட கொண்டு வந்தாங்க. பட் ரொம்ப அண்டர் ரேட்டடா போயிட்டு இருக்கிற ஒரு பிளேயர் என்ன பொறுத்தளவுல சிவம் டூபே. சிவம் டூபே வந்து எல்லா கேம்லயும் இந்தியா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கான். வந்து அந்த ஒரு போன கேம் ஆப்வியஸ்லி மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினா, ஏன்னா 60 ரன் அடிச்சான். பட் மீதி மேட்ச்லாமும் பாத்தீங்கன்னா ஒரு 30 of 18 balls, 40 of 28 balls இந்த மாதிரி இன்னிங்ஸ் வந்து கண்டினியூஸா ஆடிட்டு இருக்கான். இது வந்து இந்த வேர்ல்ட் கப்ன்ட்டு இல்ல, போன வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ்ல இருந்து இப்போ வரைக்கும் இப்படியே தான் ஆடிட்டு இருக்கான். நான் அன்னைக்கு பாக்குறேன் பவுலிங்ல 134 போடுறான் பேஸ். அவன் வந்து அவன் ஃபிட்னஸ்ல ஒர்க் பண்ணி பவுலிங்ல பேஸ் ஏத்தி ஆஸ்திரேலியனோட ஃபுல் சீம் அட்டாக்ல அவனும் 135 போடுறது இல்ல. இப்ப இருக்கிற சீம் அட்டாக்ல நேத்தன் லிஸ் ஒருத்தன் தான் வந்து 135 போடுற அளவுக்கு பவுலிங் போட்டு இருக்கான். சிவம் டூபே ஹூ இஸ் நம்ம வந்து ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டரா கன்சிடரே பண்ணல. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே வந்ததுல இருந்து அவன் இப்போ வரைக்கும் வந்து ஒரு 4 ஓவர் பவுலிங் போட்டிருந்தானா பெரிய விஷயம். அவனை வந்து இம்பாக்ட் அப்ப வெளியே உட்கார வச்சிருந்தானுங்க சிஎஸ்கே இத்தனை வருஷமா. அவன் அவனோட ஃபிட்னஸ்ல வந்து வேற லெவல்ல ஒர்க் பண்ணி அவன் வந்து இப்போ வந்து ஒரு வேற லெவல் ஆல்ரவுண்டர். ப்ராப்பர் வேல்யூ நம்ம வந்து ஆப்வியஸ்லி ஹர்திக் பாண்டியா வில் கெட் ஆல் தி அட்டென்ஷன், ஏன்னா ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஒரு அந்த மாதிரி ஒரு கேரக்டர். பட் ஹர்திக் பாண்டியாவோட இம்பார்ட்டன்ஸ்க்கு எந்த அளவுக்கும் குறைஞ்சது இல்ல சிவம் டூபேயோட இம்பார்ட்டன்ஸ் டு தி இந்தியன் டீமுங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். இதை பத்தி நீங்க எல்லாம் என்ன ஃபீல் பண்றீங்கன்னு எனக்கு கேட்டே ஆகணும். அவனோட இப்போ ஒரே வீக்னஸா தெரியுது எனக்கு ரிங்கு சிங் தான். ரன் அவுட் பண்ணி விட்டுறாப்ல. நான் டூபே பத்தி கேட்டா நீ ரிங்கு சிங் பத்தி பேசுற. இல்ல அவனோட வீக்னஸா சொல்றான் அவன். ரெண்டு பேரும் ஆமா ஆமா. ஆக்சுவலா யூசுவலா சிவம் துபே வந்து ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான ஓடுவான். கொஞ்சம் தமாஷா ஓடவே மாட்டான்டா. டூபே சிமென்ஸ் தான பேரே வச்சது எனக்கு. விராட் கோலியோட இன்னிங்ஸ் மூச்சு திணற கோலி ஓட விடுவான். ஞாபகம் இருக்கு. ஆமா. இப்போ ஆக்சுவலா அவனே டபுள் ஓடுறான். போன கேம்ல பார்த்தேன், ஏதோ ஒரு இந்த கொலம்போல வந்து ஒரு இதை தட்டி விட்டு அவனே டபுள் கேட்டான். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். ஷார்ட் பால் விளையாடுறது. ஷார்ட் பால் வந்து அவ்வளவு கம்ஃபர்டபுளா விளையாடுறான். போன கேம் நெதர்லாண்ட்ஸ் கூட ஒரு பவுன்சர் போடுறாங்க, அது நல்ல பவுன்சர். எனக்கு தெரிஞ்சு லோகன் வேன் பிக் போட்ட பவுன்சர்னு நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி 130 135 தான் வருது, இங்க வருது. அதை வந்து ஸ்பிளிட் பண்றான் ஒரு கேப், லாங் பவுண்டரியில ஸ்கொயர் லெக்கும் டீப் ஃபைன் லெக்கும் நடுவில் ஒரு கேப் ஸ்பிளிட் பண்ணி 4 அடிக்கிறான் அலாங் த கிரவுண்ட். டூபே இந்த மாதிரிலாம் நான் ஷார்ட் பால் ஆடுவான்னு நினைச்சு பார்த்ததே இல்லை சீரியஸா. குட் ஃபார் சிஎஸ்கே அவ்வளவுதான். நம்ம ஜிஜியை நம்ம எல்லாத்துக்கும் அடிச்சாலும் இந்த மொமெண்ட் இந்த இதுக்கு ஜிஜியை பாராட்டி தான் ஆகணும். எனக்கு தெரிஞ்சு அவன் வந்ததுக்கு அப்புறம் டூபே நிறைய பேட் பண்ணி இது பண்ணாலும் பவுலிங்லாம் போட வச்சு இல்ல அந்த பேக்கிங் வந்து அது சொல்லியே ஆகணும். நம்ம என்னதான் கலாய்ச்சிருந்தாலும் இதுக்கு முன்னாடி டூபே ஒரு எக்ஸாம்பிள், ஹர்ஷித் ராணாவும் ஒரு எக்ஸாம்பிள். என்ன பொறுத்தளவுல ஹர்ஷித் ராணா வந்து லெஃப்ட் ரைட் சென்டர்னு நம்மள இன்க்ளூடிங் எல்லாரும் வச்சு செஞ்சிருக்கோம். பட் அந்த பேக்கிங்க்கு வந்து அவனுமே வந்து பாவம் அன்பார்ச்சுனேட்டா இன்ஜர் ஆயிட்டான். இல்லைன்னா ஆக்சுவலா வந்து ஹி வாஸ் ரொம்ப நல்ல ஃபார்ம்ல இருந்தான் அந்த வேர்ல்ட் கப்குள்ள வரப்போ. ஸோ அது ரெண்டுமே வந்து என்ன பொறுத்தளவுல இந்த 8 ஷூ ஒரு பொண்ணு கதைக்குள்ள வரும் அப்படின்னு நான் நம்புறேன். வேற ஏதாச்சும் இதுல நீ சொல்றப்போ எனக்கு இன்னொரு மொமெண்ட் சிராஜ் திடீர்னு முதல் நாள் போன் பண்ணி அடுத்த நாள் வந்து மாசா அட்டாக்க லீட் பண்ணி பவுலிங் போட்டது அது சரியான ஒரு மாசம். பும்ரா இல்ல இன்னைக்கு பேசிக்கா சிராஜுக்கு வந்து பும்ரா இல்லாம ஒரு மேட்ச் கொடுங்க. சிராஜ் வந்து ஸ்ரீலங்கா கூட கொடுங்க. படத்துல வரமா டிஎஸ்பி சார்ஜ் எடுத்துக்கிறேன் சார்ஜ் எடுத்துக்கிறேன் வந்து போட்டு தள்ளிடுறான் சீரியஸா. சிராஜ் அநியாயம் பண்றான். பும்ரா இல்லன்னா கொலம்போல ஆடணுமா? என்னடா இது அந்த மேட்ச் கொலம்போல ஆடணுமா? மும்பைல யுஎஸ் கூட யுஎஸ்ஏ கூட
எனக்கு இப்ப டக்குன்னு ஆஃப் த டாப் ஆஃப் மைண்ட் இன்னொரு பிளேயர் வேற ஞாபகம் வரான். இந்த ஸ்ரீலங்கன் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ரத்னா ஐகே அப்படின்ட்டு. அவன் இந்த ஜஸ்ட் இந்த சீரீஸ்க்கு முன்னாடி தான் உள்ள வந்தான்னு நினைக்கிறேன் டீமுக்குள்ள. ஓடிஐல செஞ்சுரி அடிச்சு இதுக்குள்ள எடுத்துட்டு வருவாங்க. சரியான கேமியோஸ். குசால் மெண்டஸும் இவனும் தான், அவன் பேர் என்ன, 10 நிமிஷம் தான் வந்து ஃபுல்லா லைம் லைட் எடுத்திருக்கானுங்க. இவன் அந்த நம்பர் 4ல வந்து டூபே ஆடுற மாதிரி தான் 34 of 18 balls 40 of 21 balls இந்த மாதிரி ஃபயர் கிராக்கர் கேமியோஸ் விளையாட்டு இருக்கான். போன மேட்சுமே வந்து ஒரு வேற லெவல் அடிச்சான் ஜிம்பாப்வே கூட. வெரி நல்ல இந்த துருன்னு வந்து வேற லெவல் பிளேயரா தெரியுறான். ஆக்சுவலி வெரி இம்ப்ரெஸ்ட் வித் வெரி அண்டர் ரேட்டட் அண்ட் வெரி இம்ப்ரெஸ்ட் அவனுமே. அது தட் இஸ் ஒன் மோர் பிளேயர். வேற யாராச்சும் உங்களுக்கு அண்டர் ரேட்டடா தெரிஞ்சாங்களா சொல்லுங்க. நான் அப்படியே கிளென் பிலிப்ஸ் இந்த சீசன்மே வந்துட்டு வேற லெவல் அடிச்சிட்டு இருக்கான். அதுவும் லெஃப்ட் ஹேண்ட்ல திரும்பி தூக்கி தூக்கி அவன் அடிக்கிற சிக்ஸ் எல்லாம் ஆளு மாடு மாதிரி அடிக்கிறான். லெஃப்ட் ஹேண்ட்ல 95 மீட்டர்ஸ் சிக்ஸ் அடிக்கிறான். இந்த டோர்னமென்ட் எதுவும் பறக்கும் கேட்ச்கள் பிடிக்கலையா? என்னது? இல்ல அவன் பிடிக்கல. கேச்சஸ்னு சொல்லும்போது நான் வந்து மார்னே வேன் வீக் பத்தி பேசணும்னு நினைச்சேன். மார்னே வேன் வீக் தானே அவன் பேரு, நெதர்லாண்ட்ஸ், அந்த 41 year old கை, சவுத் ஆப்பிரிக்காக்கு முன்னாடி விளையாடுவான்ல. அவன் வேன் வீக் இல்ல, அவன் பேர் என்ன? ஐயோ நான் வரல. சரி நீ பேசு, நான் சொல்றேன். அவன் பழைய சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர், இப்ப நெதர்லாண்ட்ஸ் காட்டிட்டு இருக்கான். அவன் வந்து வேற லெவல்ல ஃபீல்டிங் பண்றான் 41 yearsல. அவன் வந்து பறந்து 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 பிடிக்கிறான் கேச்சஸ். லாஸ்ட் வேர்ல்ட் கப்பும் அந்த சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல டேவிட் மில்லரோட கேட்ச் ஒன்னு எடுப்பான். ரன்னிங் பேக்ல வந்து போய் சுருட்டி எடுப்பான் அந்த கேட்ச். அது வந்து சரியான கேட்ச். ஆனா பாகிஸ்தானோட தோக்கிறதுக்கு காரணமே அவன் தான். பாபர் அசாம போல்ட் பண்ணிடுவான் அவன் தான் சீக்கிரமே. அது ஒரு பெரிய, அவன் தான் வந்துட்டு ரொம்ப பழைய ஃபார்ம்ல ஆடிட்டு இருந்தான். ருடால்ஃப் வாண்டர்மோவ். நான் வேன் வீக்கோட கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். ருடால்ஃப் வாண்டர்மோவ். எஸ். இப்போ நான் ஒரு பிளேயர் சொல்ல நினைக்கிறேன், சிக்கந்தர் ராசா. அவுட் ஆஃப் பிளேயிங் நேஷன்ஸ்ல T20ஸ்ல அதிக மேன் ஆஃப் த மேட்சஸ் ஏதோ ஒரு லிஸ்ட் இப்ப பார்த்தேன் இன்னைக்கு ரேண்டமா ஸ்க்ரோல் பண்ணும்போது. அது வந்து சிக்கந்தர் ராசா. அதுதான் ஸ்க்ரோல்னா இன்ஸ்டாகிராம் தான். ஸோ இப்போ இந்த வேர்ல்ட் கப்லயும் வந்து நல்ல ஒரு கேப்டன்சியா டீம் லீட் பண்ணிட்டு எக்ஸலண்டா போயிட்டு இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் வந்து சிக்கந்தர் ராசா. பல வருஷம் பண்ணிட்டு இருக்கான். இன்னும் வந்து அதை கண்டினியூ பண்றதுங்கிறது, கண்டினியூட்டி வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ஒரு டீமுக்கு. ஜிம்பாப்வே டீமே எனக்கு தெரிஞ்சு நிறைய அண்டர் ரேட்டட் தான். பிளெஸிங் முஸ்ரபானி, பிளெஸிங் முஸ்ரபானில என்ன பொறுத்தளவுல வந்து ஒரு ப்ராப்பர் IPL லெவல் பவுலர். அவனை எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா KKR கண்டிப்பா இவனுக்கு ரீப்ளேஸ்மென்ட் இருக்கோ இல்ல பத்திரானோக்கோ ரீப்ளேஸ்மென்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பிளேயர் நான் சொல்லியே ஆகணும், டக்குன்னு ஞாபகம் வருது வந்து பஸ்டி லீட். பஸ்டி லீட் இஸ் another பிளேயர். என்னை பொறுத்தளவுல வந்து IPL குவாலிட்டி இருக்கு அவன் விளையாடுறதுக்கு. பேட்டிங்ல வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோசிவ் கிடையாது. பேட்டிங்ல வந்து ஒரு 140-150 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் ஆடுறான். பட் பவுலிங்ல வந்து ஸ்லோவர் பால் அப்படி நிக்குது. ஸ்லோவர் பால் அவ்வளவு நல்லா போடுறான். நிறைய சாம்கரன் மாதிரியே இருக்கு அவனோட பவுலிங். கட்டர்ஸ், வேரியேஷன்ஸ், வெரி வெரி நைஸ் பவுலர். அவன் வந்து சென்னை மாதிரி ஒரு பிச்சு இல்ல லக்னோ மாதிரி ஒரு பிச்சில் கூட்டு வந்து விட்டா, சென்னை பிச்சு இப்போ சொல்ல முடியாது, லக்னோ மாதிரி ஒரு பிச்சில் கூட்டு வந்து விட்டா எனக்கு தெரிஞ்சு வேற லெவல்ல சூட் ஆவான்னு தோணுது. எனக்கு இன்னும் 2 பேர் ஞாபகம். 2 பேர் US டீம்ல இருந்தான். அந்த சுபம் ராஞ்சனே, அவன் வந்து ஆல்ரெடி JSKக்கு அவன் வேற லெவல்ல ஸ்டார் பெர்ஃபார்மரா இருந்தான். இந்த வேர்ல்ட் கப் வந்து செம்ம கன்சிஸ்டன்டா USA டீமை பெர்ஃபார்ம் பண்ணதே அவன் தான். அவனும் இந்த இன்னொருத்த சுவாமிநாதன் நினைக்கிறேன், இன்னொரு பிளேயர், எக்ஸாக்டா நேம் தெரியல. சஞ்சய் நினைக்கிறேன். சஞ்சய் கிருஷ்ணமூர்த்தி அவன் பேர் என்ன? கரெக்ட் சஞ்சய் கிருஷ்ணமூர்த்தி. கரெக்ட். அவங்க 2 பேருமே அவனோட பேட்டிங் ரொம்ப கிளாஸியா இருந்துச்சு. எது நம்ம மேட்ச்ல தான் நினைக்கிறேன் அந்த சஞ்சய் கிருஷ்ணமூர்த்தியை ரொம்ப லேட்டா இறக்கி விட்டுருவாங்க. அட்லீஸ்ட் அவன் முன்னாடி இறக்கி விட்டுருந்தா கொஞ்சம் டஃப் ஃபைட்டா போயிருக்கும். ஆனா சுபம் ரஞ்சனே வந்து அவன் குவாலிட்டி வேற லெவல்ல இருக்கு. JSK அவன் எப்படி அவ்வளவு இது பண்ணி எடுத்தாங்களோ அவன் அதை ப்ரூவ் பண்ணிட்டான். ஓகே, இது வந்து பெர்ஃபெக்ட் செக்வென் நினைக்கிறேன். நம்ம அடுத்த டாபிக் போலாமா இல்ல யாருக்காச்சும் வேற ஏதாவது பாயிண்ட் இருக்கா? ரொம்ப நேரமா போயிட்டு இருக்கு. வெஸ்ட் இண்டீஸ் டீமே ஒரு மாஸ் மொமெண்டா இருக்கு. வெஸ்ட் இண்டீஸ் நல்லா ஆடுறாங்க, ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா நல்லா ஆடுறாங்க. வெரி வெரி பட் பாப்போம் வெஸ்ட் இண்டீஸ் எங்க போறாங்கன்னு பாப்போம். ஹெட்மேர் தான் அந்த டீம்ல. அவன் அது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் மூவ்னே சொல்லலாம் அவன் நம்பர் 4ல இறக்கி விட்டது. ராஜஸ்தான் வந்து என்ன நடந்தாலும் 16வது ஓவருக்கு முன்னாடி காமிச்சிட மாட்டோம் கண்ணுக்கு அப்படின்ட்டு வச்சிருப்பானுங்க அவனை. அதுக்கு வந்து வெஸ்ட் இண்டீஸ் யூஸ் பண்றது ஆக்சுவலா பெட்டரா இருக்கு. தலைவன் இந்த தடவையும் ஃளைட்ட விட்டுட்டு தான் வந்திருக்கான் லேட்டா வேர்ல்ட் கப்ல.
அப்படியா? ஆமா மறுபடியுமா? இந்த தடவை ஃபிளைட் விட்டா. இது மட்டும் எல்லாம் மாறிடுச்சு, இது மட்டும் மாறல அந்த மாதிரி. ஓகே, அடுத்து நான் எடுத்து வச்சிருக்கிற செக்மெண்ட் வந்து இங்கதான்டா ட்விஸ்ட் மூமெண்ட். ஓகே, இங்கதான்டா ட்விஸ்ட் வந்து நான் ஆக்சுவலா எடுத்து வச்சப்போ எழுதின மூமெண்ட் வந்து ஜிம்பாப்வே வந்து அந்த குரூப்ல டாப்பர்ஸா முடிஞ்சது. பட் அது ஆக்சுவலா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம் வேற செக்மெண்ட்ல. அதனால நான் வந்து இன்னொரு பாயிண்ட் சொல்லணும்னு நினைக்கிறேன் அந்த மொமெண்ட்டுக்கு. இந்த வேர்ல்ட் கப்ல கொடுத்துருக்கிற பிக்சர்ஸ் இது வந்து ஷுவரா இங்கதான்டா ட்விஸ்ட் எனக்கு. ஏன்னா இந்த வேர்ல்ட் கப்க்கு முன்னாடியே இந்தியாவில் நடந்த பிக்சர்ஸ்லாம் வந்து வேற லெவல் ஃபிளாட்டா இருந்துச்சு. இந்தியா வந்து எந்த மேட்ச்ல 300 அடிப்பாங்க அப்படின்ட்டு வந்து நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த மாதிரி இருந்துச்சு, இந்த மேட்சா அடுத்த மேட்சான்ட்டு. ஆனா இந்த வேர்ல்ட் கப்ல வந்து எனக்கு தெரிஞ்சு அது சூப்பர் 8ல மறுபடியும் ஃபிளாட் ஆயிருங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஆனா இந்த குரூப் ஸ்டேஜ்ல வந்து இந்த குவாலிட்டி பிட்வீன் அசோசியேட் நேஷன்ஸ் அண்ட் ஃபுல் மெம்பர் நேஷன்ஸை வந்து பிரிட்ஜ் பண்றதுக்காக வந்து வேற லெவல் சேலஞ்சிங்கான பிச்சஸ் கொடுத்துருக்காங்க. மும்பையிலும் சரி, கடைசியா நம்ம அகமதாபாத்ல ஆடின நெதர்லாண்ட்ஸ் பிச்சும் சரி, எல்லாமே வந்து வெரி சேலஞ்சிங் பிச்சஸ். அது வந்து எனக்கு ஒரு வெல்கமிங் மூவா தான் இருக்கு வேர்ல்ட் கப்க்கு. ஆப்வியஸ்லி வியூவர்ஷிப் வேணும்னா ஃபிளாட் பிச்சஸ் எல்லாம் கொடுப்பானுங்க இதுக்கப்புறம். பட் இந்த ஸ்டேஜுக்கு வந்து இப்படி கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. பிச்சஸ் பவுலர்ஸ்க்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுத்து, ஒரு ஃபைட்டிங் சான்ஸ் கொடுத்து பிச்சஸ் கொடுத்தது. இத பத்தி உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் என்ன? நல்லா எடுத்துக்கிட்டாங்க. எஸ், சொல்லு. இல்ல ரூட் சொல்லிட்டோம். சொல்லு. அதான் நான் வந்து என்ன சொல்லலாம்னு இருந்தேன்னா, லைக் நெதர்லாண்ட்ஸ் வந்து அது எக்ஸலண்டா யூஸ் பண்ணாங்க அகமதாபாத் பிட்ச். என்னதான் நீங்க வந்து பிட்சை வந்து ஃபேரா கொண்டு வரணும்னு நினைக்கும் போதும் அதை வந்து எவ்வளவு ஸ்லோவா பால்ஸ் பார்த்தோம் நம்ம நெதர்லாண்ட் பவுலர்ஸ் கிட்ட இருந்து. அது எக்ஸலண்ட். இப்ப சூரியகுமார் யாதவ் அந்த ரேம் ஷாட் ஆடவே விடல, அடிச்சது நேர கைக்கு போகுது ஃபிளாட்டா. எலிவேஷன் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. அந்த அளவுக்கு வந்து நல்ல குவாலிட்டி ஆஃப் பவுலிங்கும் காட்டினாங்க மற்ற நேஷன்ஸ். தினேஷ், நீ ஏதோ கேட்கணும்னு நினைச்சா? என் டவுட் என்னன்னா, இப்போ ஆக்சுவலா இப்போ பிச்சர்ஸ் டிசைடிங் ஃபேக்டர், அதாவது பிச்சர்ஸ் இப்படிதான் இருக்கும் டிசைடிங் ஃபேக்டர் வந்து ஐசிசியா இல்ல பிசிசிஐ? ஐசிசி வேர்ல்ட் கப்க்கு ஐசிசி, பைலேட்டரல் சீரிஸ்க்கு பிசிசிஐ, which is equal to BCCI. அவ்வளவுதான். ரெண்டு ஒண்ணுதான். இருந்தாலும் வேற டிஸ்கஷன் இல்ல. ஐசிசி தான். பிசிசிஐனா வந்து இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல பைலேட்டரல் சீரிஸ் கொடுக்குற மாதிரி தான் பிட்ச் கொடுத்துருப்பாங்க. சேப்பாக் ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்சு இப்ப பார்த்ததுல கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்கிற பிட்ச்னா சேப்பாக். ரீலைட் பிட்ச்ல அது ஒண்ணும் பண்ண முடியல அவனுங்களால. அது அவனுங்க எந்த ஸ்ட்ரிப்பை கொடுத்தாலும் அது ஃபிளாட்டா தான் இருக்குது சேப்பாக்ல. இப்போ கிரவுண்ட் வேற சின்னது பண்ணிட்டாங்க, பவுண்டரி சின்னதா இல்லையா? பவுண்டரி வேற சின்னது பண்ணிட்டாங்க. சிதம்பர சுவாமின்னு கூப்பிட்டு இருக்கானுங்க எல்லாரும் ஸ்டேடியம் இப்போ. என்னது சிதம்பர சுவாமின்னு கூப்பிட்டு இருக்காங்க, சின்ன சுவாமி மாதிரி சின்னதாயிடுச்சாமா. ஓ ஓகே ஓகே. அதனால பார்க்கும்போது கிரவுண்ட தோண்டி பிட்ச எல்லாத்தையும் போட்டு தோண்டி வச்சிருந்தாங்க, ஜேசிபி எல்லாம் உள்ள விட்டு. அதெல்லாம் முடிச்சிட்டானுங்க. ஆனா வந்து பிட்ச் வந்து வேற லெவல் ஃபிளாட் ஆயிடுச்சு போல இப்போ. சோ சேப்பாக் மட்டும் தான் வந்து நேத்தி கூட யாரோ 200 ரன் அடிச்சிருந்தானுங்க சேப்பாக் பிட்ச்ல. நேத்திக்கு நைட் நடந்த மேட்ச், எனக்கு எந்த மேட்ச்னு இப்ப டக்குன்னு ஞாபகம். ஆப்கானிஸ்தான் மேட்ச் நினைக்கிறேன். அதுலதான் நபி 4074ன்னு ஒரு ஸ்பெல் போட்டான். என்னடா 4074ன்னு போலிங் போட்டிருக்கேன் அப்படின்னு நான் போய் உள்ள பார்த்தேன். கரெக்ட், அந்த கேம் தான். ஆப்கானிஸ்தான் 200, இவன் 95, இப்ராஹிம் ஜத்தரான் அந்த கேம்ல. ஓகே, வேற ஏதாச்சும் ட்விஸ்ட் மூமெண்ட் இருக்கா உங்களுக்குலாம்? இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து அடிச்சது எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. இங்கிலாந்து தான் டாப் பண்ணுவானுங்கன்னு நினைச்சோம். பட் வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட இருந்து அப்படியே பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் நேபாள் வேர்ல்ட் கப்ல வரப்போ வந்து இந்தியாவை சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரே டீம் இங்கிலாந்து தான் நினைச்சேன். நேபாள்லாம் அவனு ஒரு சீரியஸை ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸை கன்ஃபார்ம் போட்டுருவாங்க அப்படின்னு வச்சா அவனுங்க ஜிம்பாப்வே எப்படி டாப் பண்ணானுங்களோ வெஸ்ட் இண்டீஸும் அந்த மாதிரி பழைய வெஸ்ட் இண்டீஸ் இந்தியாவில் வேர்ல்டு கப்னாலே வெஸ்ட் இண்டீஸ் ஒரு ஃபார்முக்கு வந்துருவாங்க. அவனுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துருதுன்னு நினைக்கிறேன். ஆமா, டேரன் சாமி வேற உட்காந்துருக்காரு, அதனால கண்டிப்பா நான் வந்துரும். காலஸ் பிராத்வைட் ரிமெம்பர் தி நேம் அப்படின்றது நடக்கும்னு நான் நம்புறேன். நடக்கும் கன்ஃபார்ம் நடக்கும். இந்தியா மேட்ச்லயே நடக்கும். சரி, அது நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ்ல வருவோம். நான் அப்படியே அடுத்த செக்ஷன் மூவ் ஆன வரேன். அடுத்த செக்ஷன் வந்து இந்த செக்ஷன் தான் வந்து நான் ரொம்ப ஆன்டிசிபேட்டட் செக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இமைக்கா நொடிகள். இந்த வேர்ல்ட் கப்போட மேட்ச் ஆஃப் த வேர்ல்ட் கப் சோஃபார் அப்படின்னு நம்ம பேசக்கூடிய ஆப்கானிஸ்தான் வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா கேம் பத்தி. ஸோ இதுதான் வந்து நம்ம இமைக்கா நொடிகள். இமைக்கா நொடிகள்ங்கிறது நாங்கள் எதுக்கு பேர் வச்சோம்னா வந்து நீ ஒரு செகண்ட் பிளிங்க் பண்ணனா யூ லூஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட் இன் தட் கேம். அதனால அது இமைக்கா நொடிகள். ஆக்சுவலாக இந்த கேம் என்னால் பார்க்க முடியல, நான் வந்து ஆஃபீஸ் மீட்டிங்ல இருந்தேன். அதனால பார்த்தவங்க யாராச்சும் ஆரம்பிங்க அப்படிங்கிறதுல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். அந்த மேட்ச் ஆக்சுவலி லைக் ஆப்கானிஸ்தான் இது பண்ணிட்டு இருந்தாங்க,
நல்லா சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் நடுவுல விக்கெட்ஸ் எல்லாம் டம்பிள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு ரஷீத் கானும் இவன் பேர் என்ன உமர் ஜாய், அவங்க 2 பேர் பார்ட்னர்ஷிப்பும் செம்மையா போயிட்டு இருந்துச்சு. சரி அவங்க அவுட் ஆனோடனே இப்பதான் மேட்ச் முடிஞ்சுன்னு நினைச்சா நம்ம நம்பர் 10 சிஎஸ்கேல இருந்து நூர் அஹ்மத் வந்து பினிஷரா வந்துட்டாரு. அவ ரபாடா அந்த ஓவர் விக்கெட்டும் போச்சு. அப்ப தான் தலைவர் நோ பால் இந்த போட்டதுனால தடவை தோனிக்கு மேலயா பேட்டிங்? கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். பேட்டிங்கே அதனால 6 அவன் அடிச்சு அதெல்லாம் போச்சு. ஆனா அந்த பாயிண்ட்டுக்கு மேல 2 டீமும் போராடி நான் தோக்குறேன் நீ தோக்குறேன்னு தான் விளையாண்டாங்க. நான் ஜெயிக்கிறேன் நீ ஜெயிக்கிறேன்னு எவனுமே விளையாடல. இவன் என்னடானா திரும்ப ரபாடாக்கே பவுலிங் கொடுக்குறான். அவன் ஃபசலக் ஃபரூக்கி நல்லா போட்டு முடிச்சுட்டான்னு நினைச்சா ஃபுல் டாஸ் போட்டு முடிக்கும். அது ஒரு செகண்ட் முடிச்சா மேட்ச் முடிஞ்சிச்சு அப்படின்னு. ஆனா ஸ்டப்ஸோட அந்த 2 6 அடிச்சான், அதுவும் செம்மையா இருந்துச்சு. மில்லர் சரியான கம்பேக். அது ஸ்டப்ஸ் அது வரைக்கும் மட்டமான ஃபார்ம்ல இருந்தான் இந்த வேர்ல்ட் கப் வர வரைக்கும். அவன் ஸ்குவாட்லயே இல்ல, இன்ஜுரி. ஃபெரேராக்கு ரீப்ளேஸ்மென்ட் அவன்தான். ஆமா டோனவன் ஃபெரேராக்கு. ஆமா, அதுவும் வந்து அவன் முடிச்சு கொடுத்தான். மில்லர் அவன் பழைய கிளாஸ் திரும்ப காட்டிட்டான். மில்லருங்க அது, கில்லர் மில்லர். கில்லர் மில்லர். மில்லர். எஸ். சோ இருந்தாலும் அத பத்தி நபி வேற வந்து என்ன வேண்டாம். சொல்லுங்க அந்த கேம் பத்தி? எனக்கு அது மட்டும் தான் வருத்தம்பா எனக்கு. ஆமா, குர்பாஸோட இன்னிங்ஸும் அன்னைக்கு செம இன்னிங்ஸ். ஆமா அது அவன் அந்த ஆ, இதுலயும் வேற லெவல் க்ளோஸா கூட்டிட்டு போனான் அந்த சூப்பர் ஓவர்லயும், நபி பண்ண காமெடிக்கு அப்புறம். சோ குர்பாஸ் ஆமா எனக்கு நான் வந்து கூஸ்பம் மூமெண்ட்ஸ். அதெல்லாம் என்ன அட்டி தெரியுமா? 3 சிக்ஸ் 6 அதுவும் எல்லாம் செகண்ட் சூப்பர் ஓவர்ல போய் அப்படிலாம் அடிக்கிறதெல்லாம் அதுக்கு ஒரு யாரு தனி ஸ்பின் இது. போடுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்களோ அவங்க போடல. ஆனா சவுத் ஆப்பிரிக்கா மகாராஜா கேஷம் மாறது போட்டானுங்க அந்த பிச்சில். ஆமா. இல்ல எனக்கு ஆக்சுவலா அந்த ஆப்கானிஸ்தான் அந்த கேம் பத்தி எல்லாம் பேசும்போது நான் ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். ஆப்கானிஸ்தான் ஃபர்ஸ்ட் கேம் 100 ரன் வெளியே உட்கார வச்சாங்க சென்னையில. ஆனா அதுக்கப்புறம் அவனை பிளேயிங் 11 கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கூட அவன் பழைய மாதிரி பவுலிங் போடுற மாதிரி தெரியல. அவனை வந்து ரொம்ப ஈஸியா அடிச்ச மாதிரி இருக்கு எனக்கு இப்ப வரைக்கும். சோ SA20லயும் அவன் பழைய ரிதம்ல இல்ல ஆக்சுவலி. அது நூறோட ஏதாச்சும் இன்ஜுரியில இருந்து வரானா என்ன, வாட் சம்திங் கோயிங் ஆன் அப்படின்னு யாருக்காச்சும் தெரியுமா நான் கேட்கணும்னு நினைச்சேன் actually. லென்த் தான் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு அவனோட லென்த் தான் இஷ்யூவாவே இருக்கு. நிறைய அரைப்புலியா விழுகிற மாதிரி இருக்கு. அவன் இந்த ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் அட்டாக் தான் அவனோட பெரிய ஸ்ட்ரென்த்தா இருந்து இப்ப ஸ்டெம்ப் அட்டாக் பண்ற மாதிரியே தெரியல. ரஷீத் கான் ஏதாவது கத்துக்கிட்டு போடுறானான்னு புரியல. அவன மாதிரியே ஆயிட்டான் திடீர்னு. இப்ப புரியுதா நாங்க ஏன் ஆக்சுவலா வந்து விக்கி ப்ரோ வந்து விக்கிபீடியான்னு கூப்பிடுறோன்னு? மனுஷன் SA20 மேட்ச் எல்லாம் ஃபுல்லா உட்காந்து பாப்பாரு. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து கிரிக்கெட் வெறி உண்டு. சோ அதுதான் வந்து அந்த இமைக்கா நொடிகள் மொமெண்ட் அந்த கேம். அதை பத்தி வேற யாருக்காச்சும் ஏதாச்சும் ஆட் பண்ணுமா உங்களுக்கு? எதுவும் இல்லைன்னா நான் வந்து நாங்க 4 பேர் மியூட்ல போயிட்டு வந்து தினேஷ்காக ஒரு செக்மெண்ட் விடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு பேர் தான் BTS, which is behind the scenes. behind the scenesனா என்னன்னா, எங்களுடைய எய்ம் என்னன்னா இந்த சேனல்ல வந்து ஆக்சுவலா ஸ்போர்ட்டை பத்தி பேசணும், கிரிக்கெட்டை பத்தி பேசணும். டோர்னமெண்ட் எப்படி நடந்தாலும் சரி, நாங்க வந்து ஸ்போர்ட்டை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைச்சு நாங்க ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஸ்போர்ட்டுக்கு பின்னாடி நிறைய விஷயம் நடக்குது. behind the scenesல வந்து நடக்கிற விஷயங்கள் which we want to, நாங்கள் வந்து எதையும் சப்போர்ட் பண்ணாமல் எதையும் வந்து எதிர்க்காம எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை பற்றி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். தினேஷ்க்கு இதை பற்றி நிறைய பாயிண்ட் இருக்குன்னு சொன்னோம். அதனால நாங்கள் 4 பேர் அமைதியாக வரோம். தினேஷ் பேசுவார். ஓகே, பேசிக்கா விஷயம் என்னன்னா, எனக்கு இது என்ன வேர்ல்ட் கப்போட இந்த ப்ரீசீடிங் மேட்ரு ஓகேவா? ஆக்சுவலா ப்ரீசீடிங் மேட்ரு வந்து இப்போ இந்த டீம்ஸ் எல்லாம் டிசைட் ஆச்சுல்ல, அந்த டிசைட் ஆகிற வரைக்கும் எனக்கு இந்த ஒரு கான்செப்ட் பற்றி நான் பெருசாக ஒன்றும் எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை ஆக்சுவலா. சரியா? திடீர்னு பாக்குறேன் டாப் 4 டீம்ஸ் எவன்லாம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சானோ அவன்லாம் ஒரே குரூப்ல இருக்கான். அப்புறம் எனிவேஸ் டூ டீம்ஸ் வந்து எலிமினேட் ஆயிரும். கரெக்டா? எனக்கு அது எப்படி இருந்துச்சுன்னா, டேய் என்னடா லாஜிக் இது? ஏன்னா யூஸ்வலா நம்ம டோர்னமெண்ட் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிக்கிற டீம் லாஸ்ட் பிளேஸ், ஃபர்ஸ்ட் பிளேஸ் விசஸ் 4th பிளேஸ் அந்த மாதிரி விளையாடுவாங்கல்ல. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சதுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும். கரெக்டா? விச் இஸ் என்னை பொறுத்த அளவுக்கும் ஒரு நல்ல விஷயம். கரெக்டா? ஸோ இது பார்த்தா கஷ்டப்பட்டு விளையாண்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சி எப்படா வெளியே போறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் நம்ம அதை பேசிட்டு இருந்தோம். கரெக்டா? இது ஏன் ப்ரீசீட் பண்ணானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரீசன் என்னன்னா, பாகிஸ்தான் இந்தியா விளையாட முடியாது, லாஜிஸ்டிக்ஸ் பிரச்சனை இருக்கு, கமர்ஷியல்ஸ் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டு தான். ஒரு ஒரு ஹோஸ்ட் கண்ட்ரி வந்து பிட் பண்ணி காசு செலவு பண்ணி அதுக்கு டோர்னமெண்ட் நடத்துறாங்க. ஐசிசி இதுக்கு ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும். எல்லாத்துலயுமே வந்து கார்பரேட்டா யோசிக்கும் போது
மணி இன்வால்வ் ஆயிருக்கு, அதோட சமாளிக்கிறது கஷ்டமா இருக்குங்கிற விஷயம்லாம் உள்ள வருது. விச் இஸ் என்ன பொறுத்தவரைக்கும் ஃபைன், வெல் அண்ட் குட், ஓகே வச்சுக்கோங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனா இந்த இடத்துல வந்து கெடுறதுங்கிறத விட சப்ரஸ் ஆகுறது வந்து ஸ்போர்ட் தான். சரியா? இப்போ ஜிம்பாவே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ட்விஸ்ட் தான். ஜிம்பாவே வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சது ட்விஸ்ட் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அவன் அவன் வந்து 10 தடவை பண்ண மாட்டான், ரொம்ப நாள் கழிச்சு ஏதோ ஒரு தடவை பண்ணுவான். அந்த ஒரு தடவையும் அவனுக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுக்காமன்னு சொல்ல வரல. ஒரு மாதிரி அவனுக்கு ஒரு அட்வான்டேஜ் இல்லாம பண்றது வந்து என்ன 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 பொறுத்தளவுக்கு வந்து ஒரு ஸ்போர்ட் வந்து கீழே போய் கார்பரேட்டிசமும் பாலிடிக்ஸும் மேல வர ஒரு ஒரு மொமெண்ட் இது. ஓகேவா? ஸோ தட் இஸ் த திங். என்ன பொறுத்தளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கோவப்பட வச்சது, ரொம்ப ஒரு ஆத்திரப்பட வச்சது எல்லாமே சொல்லலாம். சரியா? we are not living in an idealistic world, that I agree, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அது பாசிபிள் இல்லைங்கிறது தாண்டி அது தப்பு தான் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட ஒரே ஒரு கருத்து. ஸோ ஹோப்ஃபுல்லி அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் வந்து சம்வே வில் ஃபிகர் அவுட் இன் ஃபியூச்சர், இந்த மாதிரி விஷயம் நடக்காம இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இதுதான் நான் வந்து சொல்ல விரும்பியது. அதுவும் இல்லாம ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் என்னன்னா, எனக்கு ரொம்பவே ஒரு கடுப்பான மேட்டர் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு இதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகேடா, செகண்ட் ரவுண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து இப்படிதான் விளையாட போறாங்க டீம்ஸ், வந்து ரேங்கிங்ஸ் வச்சு இப்படிதான் பண்ண போறோம், ஏன்னா எங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்கு அப்படின்னு செட் பண்ணி ஒரு சம்ஹவ் ஸ்கெட்யூலிங் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி அக்செப்டபிளா இருந்திருக்கும். இவ்வளவு செட் ஆஃப் மேட்சஸ்லாம் விளையாண்டு கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து ஆடி இப்ப எல்லாம் பாயிண்ட்ஸ் டேபிள் வந்ததுக்கு அப்புறம் செகண்ட் ரவுண்டுக்கு வரும்போது இந்த விஷயத்தெல்லாம் உள்ள கொண்டு வரது வந்து ஃபார் மீ இட் இஸ் வெரி அன்அக்செப்டபிள் ஸ்டஃப். ஸோ ஸ்போர்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் மேல வரணும். இந்த விஷயம்லாம் கொஞ்சம் அப்படியே ஒரு பேலன்ஸ் பண்ணணும். ட்ரேட் ஆஃப் தான் பேசிக்கலி. ஆப்வியஸ்லி இது இருக்கும், கொஞ்சம் அந்த ட்ரேட் ஆஃப் இன்னும் பெட்டர் ஆகணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். தட்ஸ் இட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த ட்ரேட் ஆஃப் மட்டும் வந்துருச்சுன்னா இவன் இவ்வளவு லெந்தா பேச மாட்டான். எல்லாரும் கடைய மூடிட்டு வீட்டுக்கு போகலாம். இல்ல இது ஆக்சுவலா வந்து அவன் சொல்ற பாயிண்ட் நான் அக்ரி பண்றேன், அக்ரி பண்றதெல்லாம் தாண்டி வந்து நான் அந்த சொல்ற ஒரு விஷயம் நான் அக்ரி பண்றேன், விச் இஸ் ஸ்போர்ட்டை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ஒப்பீனியனும். அது வந்து எந்த இதுலயே இருந்தாலும் வெரி ஆனஸ்ட்லி எனக்கு இந்த தடவை வந்து இந்தியா பாகிஸ்தான் கேம் வந்து ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. நாட் பிகாஸ் த குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட் வாஸ் சோ பேட், பட் அதையும் தாண்டி அந்த ஸ்போர்ட் பத்தியே இல்ல. அந்த ஸ்போர்ட் தவிர அதை சுத்தி இருக்கிற எல்லா விஷயமும் தான் அந்த மேட்சுக்கு நடந்துச்சு. அந்த பாய்காட்ல ஆரம்பிச்சு பங்களாதேஷ் உள்ள வந்து இந்த ஹேண்ட்ஷேக் மேட்டர், இந்த ஹேண்ட்ஷேக் மேட்டர்லாம் நான் பேச விரும்பல, நான் அதை விட்டுறேன். ஆனா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கிரிக்கெட் ஃபேனா ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. இப்போ ஈவன் ஒரு 4-5 இயர்ஸ் ஆகோ இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னா நம்ம அந்த கேமை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஈவன் தோ அப்போ ஏதாச்சும் பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இருந்திருக்கும், அப்போ ஏதாச்சும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்திருக்கும், பட் நமக்கு வந்து ஒரு வியூவர்ஷிப்பா வந்து நமக்கு வந்து கேம் தான் கண்ணுக்கு தெரிஞ்சு. 2017 வந்து பாகிஸ்தான் நம்மளை அடிச்சு சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சப்போ அந்த கேம் தான் வந்து ரொம்ப பெருசா முகமது அமீரோட அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பெல் தான் பெரிய விஷயமா தெரிஞ்சு. எனக்கு அன்னைக்கு அந்த கேம் அப்பவும் சரி முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி யாருமே அன்னைக்கு நடந்த விஷயத்தை பத்தி பேசி நான் பார்க்கவே இல்லை. மிஞ்சி போனா இஷான் கிஷனுக்கு கொஞ்சம் கிரெடிட் கொடுத்தாங்க, கேம் நல்லா ஆடினா அப்படின்ட்டு. அதை தவிர மற்றவனுங்க எல்லாம் வந்து இவனுங்க அவங்கள அடிச்சிட்டானுங்க, அவனுங்க இதை பண்ணிட்டானுங்க, இவனுங்க அதை பண்ணிட்டானுங்க, இதுக்குள்ளேயே தான் போயிட்டு இருக்குது. எனக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருக்கு, உண்மையாவே சொல்றேன். லாஸ்ட் வேர்ல்டு கப்லயுமே அந்த அவங்க ஒரு ஆக்ஷன் பண்ணி காட்டுறதும் நம்ம பிளேயர்ஸ் திரும்ப அதை பண்றதும் அதெல்லாம் ஆமா அதெல்லாம் தேவையில்லாத வேலையா இருந்துச்சு. இல்ல இது இங்க முடியறது இல்ல ஜி. இப்போ எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தான், அவன் இருக்கான், சாரி அவன் வந்து யூஎஸ்ல படிச்சுட்டு இருக்கான். அவன் வந்து சொல்றான் இந்த மாதிரி அவங்க படிக்கும் போது கூட இருக்கவங்க வந்து பாகிஸ்தானில் இருக்காங்களாமா. சோ அவங்க வந்து இத வந்து ஸ்போர்ட்டா விளையாடாம அங்க வந்து பாலிடிக்ஸும் இல்ல வந்து ரிலீஜியனும் கொண்டு வந்து ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு இவனும் பேசும்போது எனக்கு அது ரொம்ப வருத்தமா இருந்தது. அந்த நபர் நரேட்டிவ் அப்படி கிரியேட் ஆயிடுச்சு. அந்த அந்த ஃபாஸ்ட் பவுலிங் போடுறாரு அவரா, வெர்ஜீனியா யுனிவர்சிட்டி டெக்கோட ஃபாஸ்ட் பவுலர் பத்தி நாங்க பேசிட்டு இருக்கோம். அவரை போய் நீங்க ரிசர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும் யாரை பத்தி பேசுறோம்ட்டு. அவரே ரிசர்ச் பண்ணதா போயிருக்காரு. எனக்கு சொன்ன மாதிரி இன்னொரு பிஹைண்ட் தி சீன் ஆக்சுவலி ஒரு இது இருந்துச்சு. இப்போ இந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸோட ஒரு ஆட் ஆக்சுவலி இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா கேமுக்காக அவனுக்கு ஒன்று பண்ணிட்டு இருக்கானு, அது ரொம்ப மட்டமா இருந்துச்சு. சரி பாத்தீங்களா அந்த ஆட்? நான் பார்க்கல. அதே ஒரு இந்தியன் இருப்பான், ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் இருப்பான், ஒரு ஹோட்டல்ல இருப்பாங்க, ஒரு கப் கேக் இருக்கும். அந்த இந்தியன் வந்து எடுக்க வருவான், அந்த சவுத் ஆப்பிரிக்கன் எடுத்துருவான்.
அவன் ரெண்டு பேரும் வருவாங்க, அவன் புடுங்கிடுவான். லைக் இவனுக்கு முன்னாடி அவன் எடுத்துட்டு சவுத் ஆப்பிரிக்கன் புடுங்கிடுவான். அதுக்கு இந்தியன் வந்து எப்படியும் உனக்கு கப் கேக் தான் கிடைக்க போகுது, வேற எதுவும் கிடைக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லுவான். இந்த இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்க்கு ப்ரிவியூவா. அப்புறம் அவன் அதை சாப்பிடுவான். அதுக்கு வந்து அவன் சோக் பண்ணுவான், சாப்பிடும்போது சிக்கி சோக் பண்ணுவான். இங்கே சோக் பண்ண ஆரம்பிச்சிட்டியாடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு ஆடு போட்டிருந்தானே. எனக்கு அது ரொம்ப 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 ஸ்பிரிட் எல்லாம் தாண்டி ரொம்ப கேவலமா இருந்துச்சு. கேவலங்கிறதுதான் வார்த்தை ஆக்சுவலி. நீங்க அப்படி போடும்போது பண்டு கீழே போற மாதிரி ஒரு ஆடு போட்டிருந்தாலும் அதுவும் நல்லா தான் இருந்திருக்கும். பந்து கீழே விழுந்தால போன ஃபைனல்ஸ்ல அத சொல்றான். கால புடிச்சிட்டு மொமெண்டம் பிரேக்கிங். இவங்களே இவ்வளவு கேவலமா இப்ப கேமை ப்ரோமோட் பண்றது வந்து அதுவே ஃபேன் வாருக்கு இதெல்லாம் வந்து ப்ரோமோட் பண்ற மாதிரி இருக்கு. இது ரொம்ப மட்டமா இருக்கு. சோக் ஆவறதுங்கிறது வந்து ஆக்சுவலா வந்து ஒரு சைக்காலஜிக்கல் திங். அது வந்து பிரஷர் ஹேண்டில் பண்ண முடியாம சோக் ஆவறாங்கங்கிறது வந்து கலாய்க்க கூடாது. 2009 அப்புறம் நம்மளே என்ன பண்ணிட்டு இருந்தோம்? அத்தனை டோர்னமெண்ட்ல செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வந்து சோக் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ ஒரு கப் அடிச்சிட்டோங்கனால அப்படி ஆட் போடுறது வந்து எனக்குமே வந்து ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. சோ அது இன்னொரு பாயிண்ட். வருண், நீ ஏதாச்சும் பாயிண்ட் வச்சிருக்கியா? எல்லாமே நீங்களே பேசிட்டீங்க. நம்ம பிடிஎஸ்ல ஆக்சுவலி ஒரு மாதிரி லைக் ராங்கான மொமெண்ட்ஸா போயிட்டு இருந்துச்சு. எனக்கு நீ சொன்ன மாதிரி பிஹைண்ட் த சீன்ஸ்ல லைக் பிஹைண்ட் பிளேயர்ஸ் இந்த சப்போர்ட் ஸ்டாஃப்ஸ் அந்த இதுல வந்து பாக்குறப்போ நான் எனக்கு ரொம்ப சீரியஸா நோட் பண்ணி நான் ரொம்ப இது பண்ணது வந்து ஸ்ரீலங்காவோட சப்போர்ட் ஸ்டாஃப்ல வந்து நம்ம ஸ்ரீதர் ஃபீல்டிங் கோச், பேட்டிங் கோச் விக்ரம் சார் இருக்காங்க. அதுவும் அந்த மெயினா அந்த 10 நிமிஷம் வந்து அந்த கேட்ச் எடுப்பான் பாயிண்ட்ல பறந்து போய், அது எடுக்கும் போதே அப்படியே இந்த பக்கம் ஸ்ரீதர் காட்டினாங்க. அதுலயே தெரிஞ்சிச்சு சனதீஸ்வரி அவன் வந்து பேசிருக்கப்போ எனக்கு வந்து டக்குன்னு இவனோட ஞாபகம் வருது, ஜானதன் ட்ராட். அவன் வந்து ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட்டை வந்து இங்கிருந்து இங்க கொண்டு போயிருக்கான். இந்த அவன் இருந்த அந்த 3-4 இயர்ஸ்ல வந்து அவ்வளோ ப்ரோக்ரஸ் பண்ணி கூட்டு போயிருக்கான். அவனை எதுக்காக வந்து why they have not renewed his contract, எதுக்காக வந்து அவன் கான்ட்ராக்டை டெர்மினேட் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரிய மாட்டேங்குது. அவனோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இன்னைக்கு தான் நான் படிச்சிருந்தேன். அவனே சொல்லியிருந்தான், அவன் வந்து எதையும் ரிவீல் பண்ணாம மை டிசிஷன் வாஸ் நாட் டு லீவ் பட் திஸ் இஸ் ஹவு இட் இஸ் ஹேப்பன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தான். நான் அதுக்கப்புறம் பார்த்தேன், அத்தனை ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் வந்து இந்த 2 இயர்ஸ் என்னோடைய கேம் இம்ப்ரூவ் ஆனதுக்கு காரணம் வந்து ஜானதன் ட்ராட் தான். நாங்கள் வந்து இந்த லெவலுக்கு வந்திருக்கிறது ஜானதன் ட்ராட் தான். நேற்றுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் நபி வாங்கிட்டு வந்து இந்த அவார்டை வந்து நான் ஜானதன் ட்ராட்டுக்கு டெடிகேட் பண்றேன் அப்படின்ட்டுலாம் அவன் வந்து நபியில சத்ரான் வாங்கியிருந்தான் நேற்றுக்கு மேன் ஆஃப் த மேட்ச். அவன் சொல்லியிருந்தான், ஏன்னா அவன் என் கேமை கம்ப்ளீட்டா இம்ப்ரூவ் பண்ணான் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு அது வந்து ஒரு பேஃப்லிங் டிசிஷனா இருக்கு ஆப்கானிஸ்தான் வந்து ஜானதன் ட்ராட்டை விட்டது. ஸோ போன வேர்ல்ட் கப்ல செமிஃபைனல்ஸ் வந்தானுங்க. இந்த வேர்ல்ட் கப்ல வந்து தேவர் வெரி க்ளோஸ் டு அப்செட்டிங் சவுத் ஆப்பிரிக்கா, if I can put it that way. பட் எனக்கு வந்து அது எனக்கு ஒரு பேஃபிங் டிசிஷனா இருக்கு. உங்களுக்கு அதை பத்தி ஏதாச்சும் ஒப்பீனியன் இருக்கா எல்லாருக்கும்? ஓடிஐல வந்து அவன் சம டெம்ப்ளேட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கான் ஆப்கானிஸ்தானுக்கு, அவங்களோட ஸ்ட்ரென்த்தை கரெக்டா யூஸ் பண்ணி. அதெல்லாம் வந்து ஜானதன் ட்ராட் தான் ஆப்கானிஸ்தான் நெக்ஸ்ட் லெவல் போனதுக்கு ஒரு பெரிய இதுவா இருப்பான். அண்ட் ஒரு டோர்னமெண்ட்ஸ் முன்னாடி அது எங்க நடக்குதோ அந்த ஊரோட ஒரு முக்கியமான பிளேயர் எடுத்து அவங்களுக்கு மென்டாரா அந்த மாதிரி கொண்டு வந்து அதை வச்சு பண்ணதெல்லாம் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. லாஸ்ட் டைம் லைக் அஜய் ஜடேஜாவா யாரோ தான் இருந்தான்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு மென்டாரா வேற இருந்து அதெல்லாம் பண்ணாங்க, செம்மையா இருந்துச்சு. மிஸ்டர் தினேஷ் வந்து அவருடைய பேசி முடிச்சுட்டு போனதா எனக்கு வருத்தம். சரி, அது வேற பிரச்சனை. பிஹைண்ட் தி சீன்ஸ் எனக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, நெதர்லாந்து மேட்சஸ் வந்து அகமதாபாத்ல நடக்குது. அப்ப வந்து நெட் பவுலர்ஸ் தான் யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா, நெட் பவுலர்ஸ் தான் வேணும்னு ஒவ்வொரு டீம் போய் கேட்பாங்க ஒரு ஸ்டேட் அகாடமி கிட்ட. நெதர்லாந்து போய் அன்யூஷுவலா நெட் பேட்டர் வேணும்னு இத வந்து இந்தியா இந்தியா மேட்ச் முன்னாடி பண்ணாங்க. அவங்க டீம்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸே இல்ல ஆக்சுவலி. டாப் ஆர்டர்ல லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேனே இல்ல. சோ குஜராத் டீமோட கேப்டனா வர சொல்லி அவன் வந்து அன்னைக்கு பார்த்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல எங்கேயோ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். வந்து நெட் பேட்டரா விளையாண்டு இருக்கான். அது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயமா நான் பார்த்தேன். எனக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எனக்கு இத பத்தி தெரியவே தெரியாது. நீ ரீல்ஸ் பாத்துறதா உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா, ரீல்ஸ்ல போட்டுறாங்க. ரீல்ஸ்ல ஒருத்தர் போட்டுறான். நைஸ். இதுதான் நம்மளுடைய பிஹைண்ட் தி சீன்ஸோட எய்ம். இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து அன்கவர் பண்றதுதான். பட் இதுதான். வேற யாருக்காச்சும் எந்த பாயிண்ட்டும் இல்லைன்னா நம்ம வந்து நம்மளுடைய ரிவ்யூ செக்மெண்ட்ஸ் அப்படியே ரேப் அப் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் வந்து நம்மளுடைய ரிவ்யூ செக்மெண்ட்ஸ். ஆப்வியஸ்லி இது வந்து ஒரு ஃபுல் குரூப் ஸ்டேஜுக்கு பண்ணதுனால ரொம்ப லாங்கா போச்சு. மேட்சஸ் வைஸ் பண்ணும்போது
இன்னும் ஷார்ட்டாக இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக முடியும் இந்த செக்மெண்ட்ஸு. எந்த செக்மெண்ட்ஸ் அப்ளிகபிளோ அதை பற்றி மட்டும் தான் பேச போகிறோம். பட் வேறு எந்த பாயிண்ட்டும் இல்லைன்னா நான் அப்படியே வந்து சூப்பர் 8ஓட இதுக்கு போகிறேன். சூப்பர் 8 பொறுத்த அளவில் வந்து ஆப்வியஸ்லி நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது சூப்பர் 8. இந்தியாவுக்கு வந்து சண்டே இன்னைக்கு மேட்ச் இருக்குது. இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் அகமதாபாத் நடக்க போகுது. மேட்ச் பை மேட்ச் போகாமல் சூப்பர் 8க்கு ஜென்ரலாக உங்களுடைய ப்ரெடிக்ஷன் என்ன? யார் செமிஃபைனல்ஸ் போவாங்கன்னு நினைக்கிறீங்க? வாட் இஸ் யுவர் தாட் அப்படின்னு நான் வந்து ஈச் பர்சனை கேட்க போகிறேன். வருண் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே, எனக்கு வந்து குரூப் ஏல வந்து ஐ திங்க் இந்தியா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா நான் நினைக்கிறேன். ஐ மீன் ஜிம்பாப்வே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஐ மீன் தட்ஸ் ஃபைன். பட் ஸ்டில் நான் நினைக்கிறது வந்து இந்தியா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. வெராஸ் இன் குரூப் 2ல வந்து ஐ திங்க் நியூசிலாண்ட் அண்ட் ஸ்ரீலங்கா. ஐ மீன் நியூசிலாண்ட் அண்ட் இங்கிலாந்து ஃபைன் தான், பட் ஸ்டில் ஸ்ரீலங்கா இஸ் ஸ்டில் டேஞ்சரஸ் தான் ஆக்சுவலி. ஸோ அதனால் ஐ திங்க் நியூசிலாண்ட் ஆர் ஸ்ரீலங்கா இஸ் மை சாய்ஸ் ஆக்சுவலாக. இன்ட்ரெஸ்டிங். நம்ம அதுக்கப்புறம் அது யார் ஜெயிப்பாங்கங்கிறத வந்து நம்ம செமிஃபைனல்ஸ் போனதுக்கப்புறம் பேசிக்கலாம். இப்போ அதை ப்ரெடிக்ட் பண்ண வேண்டாம். அம்ருத்? எனக்கு வந்து மெரிட் ஆஃப் த ஹோஸ்ட் நேஷன்ஸ் ரெண்டுமே போயிடும்னு தோணுது. இதுக்கு இப்போ செமிஸ் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா. அண்ட் அவங்க கூட வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வித் வே தே ஆர் கோயிங், ஐ சி தெம் அஸ் த கம்ப்ளீட் T20 சைட். அவங்க அப்புறம் இன்னொரு டீம் விட்டேன், ஸ்ரீலங்கா இங்கிலாந்து, அண்ட் நியூசிலாந்து, பாகிஸ்தான். நோ நியூசிலாந்து இல்ல, பாகிஸ்தான் இல்ல. நம்ம குரூப்ல இந்தியா அண்ட் சவுத் சவுத் ஆப்பிரிக்கா. ஆஃப்ரிக்கா. சவுத் ஆஃப்ரிக்கா. அவங்க குரூப்ல வந்து ஸ்ரீலங்கா அண்ட் இங்கிலாந்து. சாரி, ஸ்ரீலங்கா அண்ட் இங்கிலாந்து. தட் இஸ் வாட் யூ திங்க்? இங்கிலாந்து. விக்கி ப்ரோ? எனக்கு வந்து இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. அதே மாதிரி அந்த சைட்ல வந்து கண்டிப்பா நியூசிலாந்து அண்ட் பாகிஸ்தான் வருவாங்களோன்னு ஒரு இது இருக்கு. ஓகே. பாகிஸ்தான் நல்லா இருக்கும் எல்லாருக்கும் தோணுது. given the injuries of ஸ்ரீலங்கா டீம் அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு தோணுது இப்போ. மேபி பவுலிங்ல வந்து கொஞ்சம் அடி வாங்கி இருக்கானுங்க. ஆமா, அதனால இது பாக்குறேன். ஓகே. ஜிம்பாப்வே வந்துட்டு அங்க ஸ்லோ பிச்சஸ்ல அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இப்பதான் அவங்க இந்தியாவுக்குள்ள வராங்க. சோ பிளாட்டர் பிச்சஸ் ஆயிடுச்சுன்னா அவங்களால இந்த டீமோட மேட்ச் பண்ண முடியுமான்னு தெரியல அந்த லெவலுக்கு. அண்டர்ஸ்டாண்டபிள். என்னை பொறுத்த அளவில் வந்து இந்த குரூப் ஏலேருந்து வந்து இந்தியாஸ் ஒன் டீம் தட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் த்ரூ. அவனுங்க வந்து இப்போ வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் இந்தியா பிளே தேர் பெஸ்ட் கிரிக்கெட். ஆனால் அவனுங்க வந்து எப்படியோ வந்து அது புஷ் ஆன் பண்ணிருக்கானுங்க. இதுக்கப்புறம் வந்து பீப்புள் லைக் அபிஷேக் சர்மா ஹேவ் டு கம் டு த பார்ட்டி. பட் நல்லா ஆடுவானுங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ இந்தியா பற்றி எனக்கு டவுட்ஸ் இல்லை. தி அதர் டீம் ஹார்ட் சேஸ் வெஸ்ட் இண்டீஸ், ஹெட் சேஸ் சவுத் ஆஃப்ரிக்கா, அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கேன். ஸோ எவென்ச்சுவலி ஐ திங்க் சவுத் ஆஃப்ரிக்கா கோ த்ரூ. விக்னேஷ் சொன்ன மாதிரி தான், வெஸ்ட் இண்டீஸ் போனால் எனக்கு ஹாப்பி, பட் சவுத் ஆஃப்ரிக்கா தான் போவாங்கன்னு தோணுது. கமிங் டு குரூப் பி, ஸ்ரீலங்கா டிஸ்பைட் ஆல் தியர் இன்ஜுரிஸ், டிஸ்பைட் எவ்ரி திங் எல்ஸ், ஸ்ரீலங்கா வந்து குட் இனஃப் டு வின் 2 games out of 3 at their own home conditions-னு எனக்கு தோணுது. அவங்க 3 out of 3 ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை. 2 out of 3 ஜெயிச்சானுங்கன்னா they'll go through. அதனால வந்து ஸ்ரீலங்கா இஸ் மை ஃபர்ஸ்ட் பிக் அவுட் ஆஃப் தட் குரூப். தி அதர் ஒன் இஸ் இங்கிலாந்து. என்னை பொறுத்தளவில் இல்லை, நியூசிலாண்டு என்னை பொறுத்தளவில் இல்லை, பாகிஸ்தான் தான் போவாங்க. தி அதர் டீம் டு கோ த்ரூ. பாகிஸ்தானுக்கு அந்த கண்டிஷன்ஸ் நல்லா சூட் ஆகும். ப்ளஸ் அவனுங்க வந்து ஆக்சுவலாகவே வந்து கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் நல்லா வச்சிருக்கானுங்க. ஸோ செமிஃபைனல்ஸ் இங்கிலாந்து வந்து ஸ்பின்னு போட்டாலே அவுட் ஆகிற டீமு. நியூசிலாந்து ஆடுவானுங்க ஓரளவுக்கு டீசெண்டா, பட் ஐ ஃபீல் பாகிஸ்தான் will go through. ஆனா நியூசிலாந்து வந்து அடுத்த லெவலுக்கு குவாலிஃபை ஆகணும்னா அவனுக்கு ஒரு சேஞ்ச் பண்ணியே ஆகணும். இந்த ஜிம்மி நீஸ்டம் தயவு செஞ்சு உட்கார வச்சு ஆடலாம். இந்த நம்ம 2023ல ஷர்துல் தாக்கூரை வந்து தேவையில்லாம வச்சிருப்பான். பவுலிங்கும் கொடுக்க மாட்டோம், பேட்டிங்கும் தர மாட்டோம், ஆனா சும்மா டீம்ல இருந்தான். அதே மாதிரிதான் ஜிம்மி நீஷம் வச்சிருக்காங்க. ஆமா, பேப்பர்ல எழுதி கொடுத்துட்டு போனானே, லைக் நான் வரமாட்டேன், இனிமேல் கிரிக்கெட்டே வேணாம் அப்படின்னு போன ஒருத்தனை கூப்பிட்டு வந்து. யாரு? ஜிம்மி நீஷம். அவன் அந்த வேர்ல்டு கப் தோத்ததுக்கு அப்புறம் டோன்ட் வாட்ச் pick up sport, take baking or something else, stay happy and die peacefully, அந்த மாதிரி ஏதோ ஒன்னு போட்டுருந்தான். பட் யா, நியூசிலாந்து வந்து எனக்கு தெரியல, எனக்கு வந்து அந்த கண்டிஷன்ஸ்னால மட்டும்தான் நான் பாகிஸ்தான் சொல்றேன். இதே குரூப் இந்தியாவில் நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என் ப்ரெடிக்ஷன் வேற மாதிரி இருக்கும். பட் சோ என்னோட ஸ்ரீலங்கா வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. பட் ஸ்டில் அந்த பவுலிங் அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. மேபி இப்போ அவனுக்கு வந்து பத்திரானாக்கு பதிலாக ஈஷான் மலிங்காவோ
இல்ல அந்த அவங்க என்ன துஷாரா, நுவான் துஷாரா, அவங்க துஷாரா. யாராவது அவங்க ரீப்ளேஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணாங்கன்னா சான்சஸ் ஆர் தேர். இங்கிலாந்து கண்டிப்பா துஷாரா ஒர்க்குதான். விட ஐ ரேட் திஸ் இஷான் மலிங்கா வெரி ஹைலி. ஆமா துஷாரா ரீசன்ட் ஃபார்ம் எனக்கு தெரியல, பட் இஷான் மலிங்கா எஸ்ஆர்ஹெச் ஆடும் போது ஹி வாஸ் குட். அவன் நல்ல பவுலர் தான், நல்ல பவுலர். அவனுக்கு ஆனா இவனதான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்திருக்காங்க நினைக்கிறேன், தில்ஷன் மதுஷங்கா. அவனதான் வந்து அவன் இப்படி பத்திரானாக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எனக்கு சத்தியமா புரியல. நியூ பால் பவுலரை வந்து டெத் பவுலருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்திருக்கீங்க, இது என்ன லாஜிக்னே எனக்கு புரியல. பட் யா, சோ அதுதான் எங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் ஃபார் சூப்பர் 8. ஃபைனலி நாளைக்கு வந்து நியூசிலாந்து vs பாகிஸ்தான் மேட்ச் which is happening in அகமதாபாத் நினைக்கிறேன். பலகேல அகமதாபாதா பாகிஸ்தான்? ஓகே, இல்ல இதுல பிரேமதாசா கொலம்போ ஸ்ரீலங்கால நடக்குது பிரேமதாசால. ஸோ நியூசிலாந்து vs பாகிஸ்தான் ஆப்வியஸ்லி அகமதாபாத்ல நடக்க முடியாதுல்ல, நான் எதை லூசாட்டு பேசிட்டு இருக்கேன். பட் யா எனிவேஸ் ஓகே, தினேஷ் வந்துட்டாரு. தினேஷ், நாங்க ப்ரெடிக்ஷன்ஸ்ல இருக்கோம். சூப்பர் 8க்கு யார் போவாங்கன்னு நீங்க சொல்லுங்க. ஜிம்பாவே வெஸ்ட் இண்டீஸ். அந்த குரூப்ல ஸ்ரீலங்காவும் இவனுங்க ஸ்ரீலங்கா ஓமான் நியூசிலாந்து. ஸ்ரீலங்கா அண்ட் நியூசிலாந்து. ஓகே, ஸோ எனிவேஸ் நாளைக்கு நியூசிலாந்து vs பாகிஸ்தான் மேட்ச் இன் பிரேமதாசா. இதுக்கு வந்து உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா அதோட நம்ம வந்து இந்த வீடியோ வந்து ஒரு நிறைவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு நான் நம்புறேன். நியூசிலாந்து வில் வின். ஓகே, வருண்? நியூசிலாந்து. விக்னேஷ்? எனக்கு நியூசிலாந்துல ஈஸ்வரி ஆடி பாகிஸ்தான்ல பாபர் ஆடினா நியூசிலாந்து ஜெயிச்சிருவாங்க, இல்லனா பாகிஸ்தான். பாகிஸ்தான்ல பாபர் கன்ஃபார்ம் ஆடுவான், நியூசிலாந்துல ஈஸ்வரி கன்ஃபார்ம் ஆட மாட்டான். இல்ல மேபி அங்க ஆடுவானுங்க, வாய்ப்பு இருக்கு. நீஷம்க்கு வெளில ஈஸ்வரி ஆட வைப்பானுங்க. ஓகே, இது ஆடினா நியூசிலாந்துக்கு சான்ஸ் இருக்கு, இல்லனா பாகிஸ்தான் தான். அம்ருத்? நான் நியூசிலாந்து ஆப்வியஸ். நியூசிலாந்து. ஓகே, நான் பாகிஸ்தான் ப்ரெடிக்ட் பண்றேன். பாகிஸ்தான் will beat நியூசிலாந்து tomorrow. பாகிஸ்தான் will comfortably beat நியூசிலாந்து tomorrowங்கற அளவுக்கு நான் வந்து பிரேவா ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டு அத்துடன் ப்ரெடிக்ஷன் வந்து சாம்பியன்ஸே ஜிம்பாவே தான்டா. அது வந்து ப்ரெடிக்ஷன் இல்ல, அது பேராசை. அது ப்ரெடிக்ஷன் இல்ல, பேராசை. நீ பேசாம ஒரு ஜிம்பாப்வே சொக்கா வாங்கிட்டு வந்துரு அடுத்த கேமுக்கு, அடுத்த வீடியோக்கு ட்ரை பண்றேன். சோ இல்ல சரி, எனிவேஸ் ஸோ இது வந்து ஒரு ரொம்ப நாங்க வந்து பிளான் பண்ணது 30 நிமிஷத்துக்கு பேசலான்ட்டு. பட் இது வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 10 நிமிஷத்துக்கு போயிருக்கு. பேச ஆரம்பிச்சோம் அப்படி பேசிக்கிட்டே இருந்தோம். எங்களுக்கு வந்து நாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப நாளா வாட்ஸ்அப்ல பண்ணிட்டு இருக்கிறது இப்போ நாங்க வந்து கேமராக்கு முன்னாடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி டு ஸ்டார்ட் திஸ் ஆஃப் வித் திஸ் வீடியோ. இதுக்கப்புறம் ரெகுலரா வீடியோ போடுவோம். ரெகுலரா வந்து மேட்ச் ப்ரிவ்யூ, ரிவ்யூ, ஐபிஎல் வேற வருது. ஐபிஎலுக்கு வந்து டீம் ப்ரெடிக்ஷனு, இந்த டீம் அனாலிசிஸ் அதெல்லாம் பண்றோம். எங்களால முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச கிரிக்கெட் நாலேஜ்ல என்ன பண்ண முடியுதோ நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருக்கும் வந்து டாடா பை பை சொல்லிட்டு டக் அவுட் டாக்ஸ்க்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணி பெல் ஐக்கன் அடிச்சு லைக் போட்டு. இல்ல இது வரைக்கும் பாப்பாங்களான்னு தெரியல, இத தூக்கி முன்னாடி போட்டுரு சரியா? ஸ்டார்டிங்ல பண்றலாம். இல்ல எப்படியும் வந்து கடைசிக்கு தள்ளி பார்த்தாங்கன்னா கடைசியில இருக்கட்டும். கரெக்ட் தான். முன்னாடி பாப்பாங்க கடைசியில பாப்பாங்கன்னு நம்புறேன். அதனால வந்து முன்னாடியும் பேசணும் கடைசியிலயும் பேசணும். நீங்க முழுசா பாக்கலனாலும் பிரச்சனை இல்ல, எங்க கருத்துல பிரச்சனை இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்ல, எங்களை ஹேட் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் பிரச்சனை இல்ல, லவ் கொடுக்கணும்னு நினைச்சீங்கனாலும் ஆமா, உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா டைம் ஸ்டாம்ப் போட்டு கமெண்ட்ல வந்து இந்த இடத்துல வந்து உன்னுடைய கருத்தோட நாங்க ஒப்புக்கொள்ள அப்படின்னு யாராலும் புடிச்சு திட்டுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. வீடியோவை பார்க்கலன்னு கூட கமெண்ட் பண்ணுங்க, ஆனா கமெண்ட் பண்ணுங்க. அதனால உங்களால முடிஞ்சது என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. எங்களால முடிஞ்சது நாங்க திரும்ப வந்து வீடியோ போடுறோம், திரும்ப மேட்சை பத்தி பேசுறோம், கிரிக்கெட் பத்தி பேசுறோம், ரஞ்சி டிராஃபி பத்தி எல்லாம் பேசலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சிருக்கோம். எப்படி போகுதுன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டாடா பை பை, வணக்கம், குட் நைட், பாய் பாய் பாய்.